पूर्णमादाय पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्त संभवम् अंडस्यान्तस्त्रिमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 12 அத்தியாயம் 12வது அத்தியாயம் பக்தி யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பக்தி யோகத்துல நேற்று என்ன பார்த்துருக்கோம், 3வது ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா மீனிங் மட்டும் பார்த்துருக்கோம், பாஷ்யம் இன்னும் பார்க்கல. இந்த முதல் ஸ்லோகத்துல அர்ஜுனன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, சகுன உபாசகர்கள் சிறந்தவர்களா, மத்கர்ம கிருத் மத்பரமோ அப்படின்னு 11வது சாப்டர்ல கடைசி ஸ்லோகங்கள்ல சொல்லப்பட்ட பக்தர்கள். 2 ஸ்லோகமே எடுத்துக்கணும், 54 55. அனன்ய பக்தியோட விஸ்வரூபத்தை தியானம் பண்ணக்கூடியவர்கள் சிறந்தவர்களா, அல்லது வந்து பாத்தீங்கன்னா அக்ஷர உபாசகர்கள்னு சொல்லக்கூடிய நிர்குண உபாசகர்கள் பெஸ்ட் பெர்சனா அப்படின்னு கேள்வி வந்துச்சு. உடனே ஆச்சாரியார் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது ஸ்லோகத்துல ஆரம்பிக்கிறார். பெஸ்ட்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மையாவேஷ்ய மனோ ஏமா நித்திய யுக்தா உபாசத்தை, உபாசகர்களை பத்தி பேசுது, கர்மிகளை பத்தி பேசவே இல்லை. இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா பூஜைகள் செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எல்லாரும் சொல்லிக்கிறாங்க நான் சிவ உபாசகன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. என்ன கேட்ட வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்றவங்க எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. திருவண்ணாமலையிலேயே வந்து நான் சிவ உபாசகன் சுவாமி, சிவ உபாசகன் அப்படின்றாங்க. உபாசனன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் இன்னைக்கு பாடத்துல சொல்ல போறேன். உபாசனம் நாம மானசம் கர்ம. உபாசனைனாவே என்ன அர்த்தம் அப்படின்னா வெளியில பண்றது இல்லை, வெளியில பண்ணா அதுக்கு பேர் கர்மான்னு பேர். பூஜைகள் எல்லாமே வெளியில பண்றோம், அதெல்லாம் கர்மா. எப்ப அந்த பூஜையிலேயே யாருக்கு மனசு வந்து பாத்தீங்கன்னா ஏக்கச்சித்தமா இருக்கும். இப்ப நீங்க சந்திரசேகர பாரதி சுவாமிகளை பார்க்கும் போதோ இல்ல அப்பையர் தீட்சிதரோட கதைகளை கேட்கும் போதோ என்ன தெரியுது அப்படின்னா, வெளியில தேகம் வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சித்தம் வந்து பாத்தீங்கன்னா பரதத்துவத்துல நிலைச்சு நின்றுச்சு, நல்ல சஞ்சலம் இல்லாத உபாசனை போயிட்டு இருந்தது. இப்ப நம்ம பாக்குறோம், ஒரு பூஜை பண்ணும் போதே மனசு இங்க அங்க அல்லாடுது. யார் வந்திருக்கா, இந்த மாமி வந்தாங்களா, இந்த மாமா வந்தாரா, அவன் ஏன் அந்த பூ எடுத்துட்டு போறான், இவன் ஏன் இது பண்றான் அப்படின்னு பூஜை பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா சித்தம் விச்சலித்தமா இருக்கிறது தான் இப்ப பாக்குறோம். அப்போ முக்கியமா சொல்லணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, உபாசனம் அப்படின்னாவே உள்ளுக்குள்ளார சித்தத்தை ஏகாகிரம் பண்றது. அப்ப யாரு வந்து பாத்தீங்கன்னா விஸ்வரூபத்தை வந்து தியானம் பண்றாங்களோ, தாரண தியான சமாதி, அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னிடத்திலேயே மனசை நுழைத்தவர்களாக, பிரவேசம் செய்தவர்களா, பக்தி பாவத்துல ஏறினவங்களா. முக்கியமானதுதான் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாவத்துல போயிட்டு, பாவம் வருதுனாவே என்ன அர்த்தம், நிர்விச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமாதி. அந்த நிர்விச்சாரம் வந்து பாத்தீங்கன்னா எப்ப சம்பவிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 70% தான் சவித்தர்க்கம் ஸ்டார்ட் ஆகுது. சவித்தர்க்கம், நிர்வித்தர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம் 70, 75, 80, 85% உங்களுக்கு சத்துவகுணம் போச்சு அப்படின்னா அந்த சத்துவகுணத்தோட வெளிப்பாடு என்ன ஆகும்னா மனசு ஏகாகிர சித்தம், நல்ல பகவானிடத்தில் நிற்கும். இப்ப நமக்கெல்லாம் நடக்குது, நமக்கெல்லாம் பக்தி பாவம் வருது, எப்பவுமே நம்ம எல்லாம் மோசம்லாம் இல்லை. இப்ப நம்ம எல்லாம் ஒரு 50-55%க்குள்ளாரையே நம்மளோட சத்துவகுணம் முன்னாடி பின்னாடி போயிட்டு இருக்கு. நல்ல புண்ணியம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஆகுது, வெளிப்படுது. அப்படின்னும் போது நம்ம எங்கேயாவது கோயில்ல ஏகாந்தமா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த இடத்தோட வைப்ரேஷன், நல்ல புண்ணியமும் சரியா இருந்துச்சுன்னா அப்ப என்ன ஆகும், அந்த பக்தி பாவம் நமக்கு வருது. ஆனா நிமிஷங்கள், ஒரு 5 நிமிஷம் இருக்க முடியுது, அதுக்கு மேல இருக்க முடியல. ஆனா ஆச்சாரியார் சொல்றாரு நித்திய யுக்தா உபாசத்தை என்றார். சதா காலம், அகோராத்திரம்ன்ற வார்த்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் போட்டிருக்காரு. எப்படி வந்து பாத்தீங்கன்னா பெரிய பக்த மகான்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாயன்மார்களை ஃபுல்லா எடுத்துங்க, நம்மளோட இதுல வந்து அவங்கதான் சதா காலமும் ஈஸ்வர சிந்தனையோட அந்த பக்தி பாவத்திலேயே இருக்கிறவங்க. அது மாதிரி உபாசிக்கிறவர்கள் ஸ்ரத்தையா பறையா ரொம்ப மேலான ஸ்ரத்தையோட வந்து பாத்தீங்கன்னா யாரு வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்களோ அவர்கள் தான் யுக்த கமா மே மதா,
அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யோகத்துல ரொம்ப பெரிய ஆட்கள். ஏன்னா நிர்விச்சாரம் கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா துச்சமா போயிடும். பாவ சமாதி அப்படின்னு அதுக்கு பேர் சொல்றோம். நிர்விச்சார சமாதி, நிர்விச்சார சமாபத்தின் யோகத்துல அது சொல்லப்படுது. ரொம்ப விசேஷம். நீங்க யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய மகான்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க எல்லாம் அதை ஏறினவங்க தான். அந்த பாவ சமாதி கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த உலகம் என்ன ஆகும் அப்படின்னா வசீகார சஞ்ஞான்னு சொல்லக்கூடிய ஒரு வைராக்கியம் அந்த இடத்துல சொல்லப்படுது. அந்த வசீகார வைராக்கியம் வந்துருச்சு அப்படின்னா இந்த மொத்த உலகமும் வசப்பட்டதாயிடும். பகவானுக்கு அந்நியமா இந்த உலகம் வந்து ஒண்ணும் இல்லை, நிஸ்சாரம் அப்படின்னு மொத்தத்தையும் தூக்கி ஓரமா போட்டுட்டு பகவானே கதி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துருவாங்க. இந்த உலகம் வந்து அவங்களுக்கு ஒரு பாதிப்பும் இருக்கவே இருக்காது. அந்த பாவ சமாதியில இருக்கிறவங்க ராஜா பதவி கொடுத்தாலும் தூக்கி போட்டுருவாங்க. டன் கணக்குல தங்கத்தை கொடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா தூக்கி போட்டுருவாங்க. இந்த உலகமே கொடுத்தாலும், இந்திர பதவி கொடுத்தாலும், பிரம்மா பதவி கொடுத்தாலும் எனக்கு எதுவும் வேணாம், ஈசன் மட்டும் போதும், பகவான் மட்டும் போதும் அப்படின்னு பரவைராகி நல்ல வசீகார வைராகியம் வந்துடும். இந்த உலகத்தை வந்து அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா யோக பாஷ்யத்துல, யோக சூத்திர பாஷ்யத்துல வியாசர் சொல்ற சைலஸ்தகசன் இந்த மலைக்கு மேல ஏறி நின்றுகிட்டு இந்த உலகத்தை பார்க்கறான் அப்படின்னா எப்படி பார்ப்பான்? திருவண்ணாமலைக்கு மலைக்கு மேல ஏறிட்டு வந்து பாத்தீங்கன்னா சிட்டியை பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஃபெக்டுமே இல்லை. ரோட்ல வந்து கீழே இறங்கி நின்று பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அட்டாச்மெண்ட் வந்துடுது. ஐயோ இவன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான் அப்படின்னு எல்லாத்துலயும் பேதம் பார்க்கிறோம். ரொம்ப மனசு வந்து பாத்தீங்கன்னா இரிட்டேட் ஆகுது, சகிச்சுக்க முடியல நம்மளால. இதே வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில கொஞ்சம் பாதி தூரத்துல மேல ஏறி பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் வெறும் காட்சிகளா தெரியுது, ஒண்ணுத்துல இம்பார்ட்டன்ஸ் இல்லாம போயிடுது. இதே மாதிரி மனசுக்குள்ளார பாவ சமாதி ஒருத்தனை அட்டைன் பண்றான் அப்படின்னா அந்த பாவ சமாதியில இருந்து பகவானையே நித்தியம் உபாசிக்கிறவனுக்கு இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இது கூட அவனுக்கு விச்சலித்தத்தை உண்டு பண்ணவே பண்ணாது. அவன் சதா வந்து பாத்தீங்கன்னா அந்த நிர்விச்சாரம் சொல்லக்கூடிய பாவத்திலேயே சமாதியிலேயே இருக்கான். அவன்தான் மிகவும் சிறந்தவன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 3வது ஸ்லோகம் நிர்குண உபாசகர்களை பத்தி ஆச்சாரியார் சொல்ல ஆரம்பிச்சார். இன்னைக்கு பாட்டம் நிர்குண உபாசகர்களை பத்தி தான் போகுது. 2-3 ஸ்லோகம் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா ஏத்வக்ஷரம நிர்தேஷ்யம் அவ்யக்தம் பரியுபாசதே சர்வத்திரகம் அச்சிந்தியம் ச கூட்டஸ்தம் அச்சலம் துருவம் அப்படின்னு நேற்று ஸ்லோகம் பார்த்துருக்கோம். எவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சகுன உபாசனையை கடந்தவர்களா? சகுன உபாசனை வந்து எது வரைக்கும் சகுன உபாசனை அப்படின்னு கேட்டீங்கன்னா சவித்தர்க்கம், நிர்வித்தர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், சானந்தம், சாஸ்மிதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமாதி. 6 சமாதிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சவிகல்பத்துல ரூபத்துல நடக்கக்கூடிய ஒரு பகவானை பிடிச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விக்கிரகம் வச்சிருக்கேன். இந்த ஒரு விக்கிரகத்தை, கிருஷ்ணரோட விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு நான் அதே கிருஷ்ணரையே பார்த்துக்கிட்டு இருக்கேன், தாரணை பண்றேன். பாகவதத்துல தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பகவானையே பார்த்துக்கிட்டே இருந்து என்னுடைய மனசு வந்து பாத்தீங்கன்னா அந்த பகவானோட ரூபத்திலேயே மெர்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா, நான்றது மறந்து போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் சவித்தர்க்கம்னு பேரு. ஸ்தூல ஒரு கிருஷ்ண ரூபத்துல அதே வந்து அபியாசம் பண்ணி 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 மெதுவா 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 அந்த கிருஷ்ண ரூபத்தை தாண்டி கான்சென்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா அதோட தன்மாத்திரைகள்ல வந்து பாத்தீங்கன்னா லயமாச்சு அப்படின்னா அந்த விக்கிரகத்தோட தன்மாத்திரை பஞ்சலோகம், பஞ்சலோகத்தோட தன்மாத்திரை அப்படின்னா பிருத்திவி தத்துவம், கந்த தன்மாத்திரான்னு பேர். அந்த கந்த தன்மாத்திரையில மனசு போயிடுச்சு அப்படின்னா ஈஸ்வரன் எல்லா இடத்துலயும் இருக்கார் அப்படின்னு நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா கந்த தன்மாத்திரை வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கெல்லாம் பிருத்திவி இருக்குமோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தன்மாத்திரை இருக்கும். அப்ப லிமிட்டா இருக்கக்கூடிய அந்த விக்கிரகத்துல இருந்து நான் என்ன பண்றேன், அன்லிமிட்டா இருக்கிற தன்மாத்திராக்கி போயிடுறேன். அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா நிர்விதர்க்கம்னு பேர். ரொம்ப முக்கியமானது. ஸ்மிருதி பரிசுத்தம்னு அங்க சொல்லப்படுது. இந்த சொசைட்டி நமக்குள்ளார என்னெல்லாம் பதிச்சு வச்சிருக்கோ அதெல்லாம் பிரேக் ஆயிடும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து மேகத்தை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா காளின்னு பார்ப்பாரு. ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொன்னு பார்ப்பாங்க. கண்ணப்ப நாயனாரோட இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த லோக்கத்தோட விவகாரம் எந்த லாஜிக்குமே வந்து பாத்தீங்கன்னா கண்ணப்ப நாயனார்கிட்ட வரவே வராது, எதுவுமே நடக்காது. அது டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய புத்தி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் ஆயிடுது. இந்த சொசைட்டி என்னெல்லாம் நமக்குள்ளார திணிச்சு வச்சிருக்கோம் எல்லாம் போயிடும் நிர்விச்சாரத்துல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இது இந்த 2 வந்து பாத்தீங்கன்னா விக்கிரகம் பார்த்து விக்கிரகத்துக்கு அப்புறம் தன்மாத்திரைக்கு போறது. விக்கிரகத்திலேயே தாரணை சவித்தர்க்கம், விக்கிரகத்தை தாண்டி தன்மாத்திரைக்கு போனீங்கன்னா நிர்விதர்க்கம்.
இந்த ரெண்டு நடந்ததுக்கு பிறகு என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா, ஏகாந்தமா உட்காந்துருவாங்க. கோயில் போக தோணாது, எதுவும் தெரியாது. கண்ணை மூடி அப்படியே உட்கார்ந்துட்டு உள்ளுக்குள்ளாரையே அந்த கிருஷ்ண விக்கிரகத்தை வந்து பாக்குறாங்க. அப்படின்னா அந்த கிருஷ்ணனோட ரூபத்திலேயே உள்ளுக்குள்ள கண்ணை மூடி அந்த ரூபத்திலேயே லயிச்சாங்க. அப்படின்னா அதுக்கு பேர் சவிச்சாரம் அப்படின்னு பேர். இதுக்கப்புறம் ஏதாவது வந்து பகவானோட கருணையை எடுத்துக்கிட்டு, கிருபா தான் முக்கியம், அந்த கருணா குணத்தை எடுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார ஐயோ பகவான் எப்படிப்பட்ட கருணாமூர்த்தி அப்படின்னு அவனோட கல்யாண குணங்களை, எதையாவது ஒரு கல்யாண குணங்களை எடுத்துக்கிட்டு மனசுக்குள்ளார அப்படியே ஒரு விசுவலைஸ் பண்ணி அதுலேயே கண்கள்ல ஜலம் வர 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 மெதுவா அவனை சிந்தனை பண்ணி 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 காணா போயிட்டாங்க. அப்படின்னா அதுக்கு பேர் நிர்விச்சாரம்னு பேர், பாவசமாதின்னு பேர். இந்த பாவசமாதி சித்திச்சதுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகம் எல்லாம் துச்சமா போயிடுறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசுக்குள்ளார சவிச்சாரம் நிர்விச்சாரம். இதுக்கப்புறம் நாலாவது முடிஞ்சு அதுக்கப்புறம் 5வது சமாதி வரும்போது இந்த கண்கள்ல தானே நம்ம வந்து பார்த்தோம். ஒரு ரூபத்தை பார்க்கிறோம்னா கண்களை பாக்குறோம், இல்ல மனசுனால பாக்குறோம். இந்த கண்களையே மெடிடேட் பண்றது, வேற எந்த இதையும் பார்க்காம கண்கள்லயே சக்ஷுர் இந்திரியம், அந்த கண்கள் இந்திரியத்திலேயே வந்து கவனம் கொடுக்கறது. இல்ல அப்படின்னா பகவானோட நாமத்தை கேட்டுக்கிட்டே இருந்தோம், அந்த நாமத்தை கேட்கக்கூடிய அந்த காதுலயே மெடிடேட் பண்றது. இல்ல அப்படின்னா இந்த மனசு தானே மீடியமா இருந்துச்சு, அந்த மனசையே மனோ பிரம்மேதி உபாசித்தேன்னு பகவான் மனசா இருக்கார் அப்படின்னு மனசையே பாவிக்கும் போது சானந்த சமாபத்தின்னு அடுத்த சமாதி நடக்குது. இதெல்லாம் ரொம்ப ஷார்ட்டா நடக்கும். நிர்விச்சாரத்தை அடையிற வரைக்கும் தான் எல்லாம் ப்ராப்ளம், நிறைய ஸ்ட்ரகிள். அதுக்கப்புறம் நிர்விச்சாரத்துக்கு அப்புறம் சானந்தம் வந்துடும். அதுக்கப்புறம் யாரு மெடிடேட் பண்றானோ அந்த மெடிடேட் பண்றவனிடத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சமாதி பண்றது எதுவோ அதுக்கு பேரு சாஸ்மிதா சமாபத்தி அப்படின்னு பேரு. அப்ப அந்த அகங்கார தத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா பண்ணக்கூடியது இது வரைக்கும் வந்து உங்களுக்கு என்ன நடக்கும்னா சவிகல்ப சமாதிகள் அப்படின்னு பேரு. இது எல்லாம் நீங்க பகவான் இடத்துல ஆழ்ந்து ஆழ்ந்து போனவங்க எல்லாத்துக்கும் இது நடந்திருக்கும். இந்த ஆழ்ந்து போறதுல வந்து பாத்தீங்கன்னா எங்க அந்த அகங்காரம் விட்டு போச்சோ, அகங்காரம் மட்டும் கொஞ்சம் ஒரே ஒரு க்ஷணம் இருந்துருந்துச்சு அப்படின்னா கண்ணப்ப நாயனார் தன்னோட கண்ணை தூக்கி இந்த விக்கிரகத்துல வச்சிருக்க முடியாது. இந்த தேகபாவம், நான் அப்படின்ற தேகபாவம் என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா நான் பக்தன் அப்படின்ற தேகபாவமும் போயிடும். அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சகுனம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பரம்பிரசங்கியானம் அப்படின்னு 98% உங்களுக்கு ஒரு சத்துவ குணம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த 98% பரம்பிரசங்கியானம் வரும்போது இந்த அகங்கார தத்துவத்துல நின்னவன் இந்த அகங்காரத்தை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா போறான். இன்னைக்கு பாடம் யோக சூத்திர பாடத்தை கேளுங்க. யாராவது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடத்தை கேட்கறவங்க ஈவினிங்ல யோக சூத்திரமும் போடுவோம், அதுல பாகவதம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா நீங்க அங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த தத்துவங்கள் எல்லாம் நான் வேற விதமா அங்க சொல்ல போறேன், அதனால வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த 98% சத்துவ குணம் வரும்போது தான் 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 அப்படின்னு இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்ல நிக்க ஆரம்பிச்சிடும் நிர்குணம். அப்போ 95% சத்துவ குணம் வரைக்கும் இருந்த சாஸ்மிதா சமாதின்னு சொல்ற வரைக்கும் அகங்காரத்துல நிக்கிற வரைக்கும் சகுனமா இருக்கு. சகுனத்தை தாண்டினதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா தான் தானா எஸ்டாப்ளிஷ் ஆவா இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்ல. அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னா இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாயா தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா தனியா இவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்நியதா கியாத்தின்னு அங்க ஒரு விவேகம் உண்டாகுது, ஈஸ்வர கிருபையினால உண்டாகுது. எதுக்காக சுவாமி ஈஸ்வரனை பிடிச்சுக்கிட்டு போகணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்னு ஒரு பரவைராகியம் வரப்போகுதாங்க. இல்ல அப்படின்னா அங்கேயே செட்டில் ஆயிடுவோம். அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அது நீங்க அந்த பிளாக் ஹோல் நம்ம சொல்ற அந்த அவ்வியக்தம், அது அவ்வியக்தம்னு சொல்லக்கூடிய மாயா தத்துவத்தை நம்ம கிராஸ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு சுவாமி பக்தியை எதுக்கு சுவாமி சொல்றீங்க நீங்க அப்படின்னா இந்த பக்தின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு இல்ல அப்படின்னா ஏச யோனிகி ஏச சர்வேஸ்வரக ஏச யோனிகி. இந்த பக்தி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா அந்த அவ்வியக்தம் சொல்றது ஈஸ்வர தத்துவம். அது மாயையோடு சேர்ந்து பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க இருக்கார். சிவகாமியோட வந்து பாத்தீங்கன்னா சுவாமி அங்க இருக்கார். அவர் தான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்குணத்துக்கு போறதுக்கு வந்து டிக்கெட் கட் பண்ணணும். அவர் அலோவ் பண்ணல அப்படின்னா உங்களால அந்த அவ்வியக்தம் சொல்லக்கூடிய மாயா தத்துவத்தை கிராஸ் பண்ணவே முடியாது, எவ்வளவு பெரிய புத்திசாலி வேணா இருக்கட்டும்.
இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸை பிராப்தி பண்ணிடுவாங்க. ஆனா இண்டிவிஜுவல்ல இருந்து அந்த டோட்டல் கான்சியஸ்னஸ், அந்த பிரம்மத்தை பிராப்தி பண்றது பக்தியினால மட்டும், ஈஸ்வர பிரீத்தியினால மட்டும் தான் முடியும். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் இல்லாம உங்களால வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை அடைய முடியாது, பரமேஸ்வரன் இல்லாம முடியாது. அப்போ பக்தி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோட்சத்துக்கான திறவுகோல், சாவி, துவாரம், ஏஷ யோனி. நிர்குணத்தை அறியறதுக்காக நீங்க உள்ள போகணும்னா பகவானோட அந்த அவ்வியக்தத்தை கிராஸ் பண்ணி போகணும். அப்ப அவ்வியக்தத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த பரம்பிரசங்கியானம் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சகுணம், அதுக்கு மேல நிர்குணத்துக்கு போயிடும். அந்த நிர்குணம் எப்படிப்பட்டது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அச்சிந்தியம் சொல்லியாச்சு, சிந்தனைக்கு எட்டாதது. இங்க வந்துருங்க பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்குல்ல. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும்னா பரவைராக்கியம்னு ஒண்ணு வரப்போகுது. பரவைராக்கியம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சித்தத்தை பாக்குறத கூட டிஸ்கனெக்ட் பண்றோம். டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா உதாசீன பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா அகம் அகம் அகம், அந்த அகம்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மம், நான் பிரம்மமா இருக்கேன். அந்த இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ பிரம்மமா பாவிக்கிற தன்மை வர ஆரம்பிக்கும். அந்த இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ வந்து பிரம்மமா பாவிக்க 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 மெதுவா 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 ஹோல்டு வர ஆரம்பிக்கும். தான்லயே ஸ்புரணத்திலேயே நிக்கிற சாமர்த்தியம், அந்த ஸ்புரணம்ன்றது தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம தத்துவம். அது எப்படிப்பட்டது அப்படின்னு அச்சிந்தியம், சிந்தனை கெட்டாது, சொல்ல இந்த சிந்திக்கவே முடியாது. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அந்த இடத்துல சிந்திக்கிறாங்களா? நான் சிந்திக்கல, அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமா இருக்கேன்னு எஸ்டாப்ளிஷ் ஆகிறாங்க. வேற எதுவுமே அங்க பண்ணல, அது சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சர்வத்திரகம், அதுக்கு அந்நியமா வேற எதுவுமே இல்லை. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அந்நியமா வேற எதுவுமே இல்லை, மாயை இல்லை, டிஸ்கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அனிர்தேசியம், வாக்குல சொல்ல முடியுமா அது அப்படின்னா இதுலயே வந்து சகுனத்திலேயே சொல்லுது மூக்காஸ்வாதவத்து அப்படின்னு சொல்லுது. பக்தி சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது ஊமை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு வந்து எதையாவது சாப்பிட்டு டேஸ்ட்டை பத்தி சொல்லுவானா? ஊமை வந்து பாத்தீங்கன்னா பேச தெரியாத முடியாதவன் சொல்லுவானா? ஊமை கனவு கண்டான், ஊமை கனவு கண்டதை வந்து பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சு சொல்லு அப்படின்னா என்ன சொல்ல முடியும் அவனால? இதே மாதிரி பக்த மகான்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரேம பாவம் வந்த பிறகே வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவானை பத்தி பேச முடியாது, பேச்சு அடைஞ்சிடும். வாக்கு வந்து பாத்தீங்கன்னா நின்று போயிடும். வாக்கு பேசுறதுக்கான சாமர்த்தியத்தை வந்து பகவானோட பக்தி பாவத்திலேயே இழந்துருது. அப்படின்னா அந்த நிர்குணத்தை பிராப்தி பண்ணதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நிர்குணத்துல நிற்கும் போது அந்த நிர்குணம் நாமரூப குணங்கள் இல்லாததுனால அதை பத்தி பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை, அதை உபதேசிக்கவே முடியாது. அனுபவமா தான், சுவானுபவமா தான் அறிய முடியும். நீங்க அங்க போகணும், அது ரகசியம், குஹ்யம். அது என்னதான் குருநாதர்கள் சொன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா அது தான் தானா வந்து பாத்தீங்கன்னா நிற்கும் போதுதான் அது ஸ்புரிக்கும். இப்ப சொல்ற லட்சணங்கள்லாம் சத்தியம் அப்படின்னு. அப்ப வாக்குக்கு எட்டாதது அனிர்தேசியம், அச்சிந்தியம்னா மனசுக்கு எட்டாதது, கூட்டஸ்தம் அப்படின்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்துக்கே ஆதாரமா இருக்கிறது. இந்த மொத்த ஜெகத்தும் 7 லோகங்களும் இந்த மாயையில வந்து பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய எல்லா காட்சிகளுக்கும் ஆதாரமா, கூட்டம்னா ஆதார தத்துவமா இருக்கிறது. எந்த ஒரு விகாரமும் இல்லாம, எந்த ஒரு விச்சலித்தமும் விகாரமும் இல்லாம, மாறுதல்களும் இல்லாம அது பாட்டுக்கு இருக்கிறது கூட்டஸ்தம், அந்த பிரம்மம். அது மட்டும் இல்ல, துருவம், நித்தியமானது. இந்த ஜெகத்தெல்லாம் வந்து வந்து போயிட்டே இருக்கு. ஆனா அது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் மாதிரி சதா இருந்துகிட்டே இருக்கு. அச்சலம், எந்த ஒரு அசைவும் இல்லை. இந்த தேகாதிகள் திரிகுணாத்மகமா இருக்கக்கூடிய இந்த தேகம், இந்த ஜெகத்து எல்லாம் சதா சலிச்சுக்கிட்டே அசைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபம், நான் அப்படின்ற பிரம்மஸ்வரூபம் எந்த ஒரு சலனமும் இல்லாம இருக்கு. நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த சலனமும் இல்லை, அச்சலம். வெளிப்பட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிப்படாத தத்துவம், அதுக்கு நாமம் இல்லை, அதுக்கு ரூபம் இல்லை. ஔபச்சாரிக்கமா தான் நம்ம நான் அப்படின்னு சொல்றோம். இந்த நானுக்கு அர்த்தமும் கூட வியாப்தவ் அப்படின்னு அர்த்தம். ஆப்ரு வியாப்தவ்ன்ற தாத்துல இருந்து உண்டானது. பிரம்மன்ற சப்தமும் கூட பெருசு கொல்லாம் பெருசு அப்படின்ற தாத்துல இருந்து தான் உண்டானது. அப்ப பிரம்மன்ற சப்தமோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆத்மான்ற சப்தமோ ஆத்மாக்கு இல்லை. ரொம்ப ஷாக்கா இருக்கும். ஆத்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆத்மானு பேர் இல்லை, பிரம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம்னு பேர் இல்லை. இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பெருசுக்கெல்லாம் பெருசு அப்படின்றது. அவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சு. பெருசு எது? ஆகாசம். ஆகாசத்தை காட்டிலும் எது பெருசோ அதுக்கு பேர் பிரம்மம். அப்ப அதுக்கு பேர் இல்லையாப்பா அப்படின்னா அதுக்கு பேர் இல்லை. சர்வத்தையும் வியாபிச்சிருக்கிறதுக்கு பேர் வந்து ஆத்மானு பேரு, அதுக்கு பேர் ஆத்மா இல்லை.
நம்ம விவகாரத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா நேத்தி பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அதை சொல்றோம். அப்ப நமக்கு தெரிஞ்ச எல்லா பெருசையும் நீக்கிறதுக்கு பிறகு நீக்க முடியாம இருக்கிறது தான் பிரம்மம். நம்ம தேசகால வஸ்துக்களால வந்து பாத்தீங்கன்னா பகுக்கப்பட்டதா, லிமிட் பண்ணப்பட்டதா, எதையெல்லாம் பாக்குறோமோ இது இல்ல இது இல்ல இது இல்லைன்னு நீக்கிக்கிட்டே போய் எல்லாத்தையும் வியாபிச்சதா நீக்க முடியாம எது இருக்கோ அதுக்கு பேர் தான் ஆத்மா. அப்ப ஆத்மாவை வந்து நம்ம என்ன பண்றோம், விவகாரத்துக்காக தான், உபதேசத்துக்காக தான் சொல்றோம் இல்லையே, அதுக்கு பேர் இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா நாமமும் இல்ல, ரூபம் இல்லை. ஏன் பேர் இல்ல, ரூபம் இல்லை. ரூபம் இல்லை அப்படின்னா ஏன் நாம ரூபம் எல்லாமே, நாம ரூபம் எல்லாமே மாயையோட கல்பிதங்கள். அப்ப நாம ரூபங்கள் எல்லாமே எதனால கல்பிதம், திரிகுணத்தினால கல்பிதம். அப்ப இந்த 3 குணங்கள் இல்லாதது, நாம ரூப குணங்கள் இல்லாதது, அதனால அது வெளிப்படாம இருக்கு. அவ்யக்தம் நான், இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆப்ஜெக்ட் பண்ணவே முடியாத ஒரு வஸ்து இந்த உலகத்துல இந்த நான் மட்டும்தான். அப்ப இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா அவ்யக்தமா இருக்கிறது. அக்ஷரம் எந்த காலத்திலையும் அழிவில்லாதது, நாசம் இல்லாதது. இந்த நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு வந்து இந்த நானை நல்லா சிரவணம் பண்ணி நல்லா மனனத்து மூலமா நேத்தி 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 நேத்தின்னு ஒவ்வொரு சமாதியா மேல ஏற 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 கீழே விட்டு போயிட்டே இருக்கும். நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா விட்டு 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 வெறும் சொரூபத்துல மட்டும் அகம் 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 அகம்ன்ற ஸ்புரணத்துல மட்டும் யாரு வந்து பாத்தீங்கன்னா நிக்கிறாங்களோ அதுக்கு பேரு நிதித்தியாசனம்னு பேரு. ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்துவான கிஞ்சிதபி சிந்தையே. மனசை வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாலேயே நிர்குண நிராகாரமா இருக்கிறதுலயே எஸ்டாப்ளிஷ் பண்ணி வேற எந்த ஒன்றையும் சிந்திக்காமல் இருத்தல், இதுக்கு பேரு தான் நிர்குண தியானம் அப்படின்னு பேர். தான் தானா இருத்தல், இது நிஷ்டை கூடுறதுக்காக பண்ணப்படுறது. இது மாதிரி உபாசிக்கிறவர்கள் அப்படின்னு ஆச்சாரியா சொல்லிட்டார். சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யம் பார்க்கணும். வந்திருக்க பாஷ்யம் ஏத்து அக்ஷரம் அனிர்தேஷ்யம். அக்ஷரம் அனிர்தேஷ்யம்னு 2 லட்சணம் சொல்லியிருக்கு. அவ்யக்தத்வாத் அசப்த கோச்சரமிதி ந நிர்தேஷ்டும் சக்கியதே அதக அனிர்தேஷ்யம். ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அனிர்தேஷ்யத்துக்கு லட்சணம் பண்றாரு. அவ்யக்தத்வாத், அவ்யக்தம்னா வெளிப்படாத காரணத்தினால, வெளிப்படாதது ஏதாவது வெளிப்படாதது வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த வெளிப்படாத தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா அசப்த கோச்சரம். வெளிப்பட்டாதுன்னு ஏதாவது ஒரு சப்ஜி அது இது அப்படின்னு சொல்ல முடியும். வெளியில நமக்கு தெரிஞ்சாதான், பேர் தெரியலனா கூட சர்வநாம சப்தத்தை யூஸ் பண்றோம். அது இது திஸ் தட்டு அப்படின்னு, அவரு இவரு அப்படின்னு. வெளிப்படாத வஸ்துவை வந்து பாத்தீங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, சப்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிடிக்க முடியாது. சப்தத்தினால அகோச்சரம், அதை வந்து பாத்தீங்கன்னா பிடிக்க முடியாது. சப்தத்தினால உணர்த்த முடியாது. சப்த அசப்த கோச்சரம் இது. அப்ப சப்தத்துக்கு விஷயம் இல்லாததா இருக்கிறதுனால அதை எப்படி நான் வந்து ஒருத்தருக்கு உபதேசிக்க முடியும்? ந நிர்தேஷ்டும் சக்கியதே, அதை வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியாது. நான் கேனோபனிஷத் மந்திரம் நேற்றே சொன்னேன் உங்களுக்கு. ரிஷிமார்கள் குருநாதர்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, ந வித்மக ந விஜானீமஹ. நல்ல மந்திரம் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது எப்படி உபதேசிக்கிறதுன்னு வந்து பாத்தீங்கன்னா எங்களால வந்து பாத்தீங்கன்னா தெரியல சுவாமி. எப்படி இதை உபதேசிக்கிறது? ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா உபதேசிக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு நாமம் இருக்கணும், ஏதோ ஒரு ரூபம் இருக்கணும், ஏதாவது ஒண்ணு இருந்தா தானே நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு நாமமும் ரூபமும் இல்லாத விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா எப்படி நான் சொல்றது? அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, எங்களால எப்படி இதை விளக்குறது அப்படின்னு சொல்ல முடியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவிதிதாதது எதைதது அனுசிஷ்யாத் யதா ஏதத்து அனுசிஷ்யாத் அந்நியதேவ தத்விதித்தாத். அப்ப என்ன பண்றது அப்படின்னா, எங்களால வந்து பாத்தீங்கன்னா எப்படி இதை உபதேசிக்கிறதுன்னு தெரியல சுவாமி. சிஷ்யனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மத்தையும் ஆத்மாவையும் எப்படி உபதேசிப்பது என்று எங்களுக்கு தெரியவில்லை. இவங்க எல்லாம் ரிஷிமார்கள் எல்லாம் வேத மந்திரங்கள் எல்லாம் கையை தூக்கிடுச்சு, முடியாது சுவாமி பிரம்மத்தை சொல்றதுக்கு. 4 வேதங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, தோத்து போயிடுச்சு எல்லாமே. யதாவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக. எல்லா வாக்குகளும் வந்து பாத்தீங்கன்னா ஏன் அப்படின்னா எந்த இடத்துல வாக்கு இருக்கோ அது சப்தத்துக்கு விஷயமாயிடுது, ஆப்ஜெக்ட் ஆயிடும் உங்களுக்கு. அப்ப இந்த ஆத்ம தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படாததா இருக்கிறதுனால இத வார்த்தைகளால வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா, ஒரே ஒரு மெத்தட் மட்டும் தான் இருக்கு. என்னது? நேத்தி நேத்தி.
நேத்தி மந்திரத்தை தான் சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ந வித்மோ ந விஜானீமோ எதைதது அனுசிஷ்யாத். இந்த ஆத்மாவை எப்படி அறியறதுன்னு நான் சொல்றது அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா எங்க குருநாதர்கள் ஒண்ணு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு மெத்தட் இருக்கு. ரிஷிகள் வந்து பாத்தீங்கன்னா காலங்காலமா ஒரே ஒரு மெத்தடா இந்த ஆத்மாவை அறியறதுக்கு சொல்லியிருக்காங்க. இதி அப்படின்னு பண்ண முடியாது சுவாமி. இதி அப்படின்னு பண்ணினீங்கன்னா இது கிருஷ்ணன், இது கோவிந்தன், இது ராமன், இது நரசிம்மர், இது வந்து பாத்தீங்கன்னா நடராஜர் அப்படின்னு நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் குறிப்பிடுறேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சகுணமாயிடும், நாமரூபத்தை உடையதாயிடும். அப்போ இந்த நிர்குணமா இருக்கிற பிரம்மத்தை எப்படி அறியறது அப்படின்னா ஒரே ஒரு மெத்தடு, அந்நியதேவ தது விதித்தாத் அவிதித்தாத் அதி. ஒரே ஒரு மெத்தடு தான். அறியப்பட்டதற்கெல்லாம் அது வேறானது. நான் இப்ப எதெல்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல பார்க்கிறனோ அறியறனோ இந்த இந்திரியங்களுக்கு விஷயமா இருக்கோ அது எல்லாம் அறியப்பட்டது அப்படின்னு பேரு. ஜாகிரத அவஸ்தையிலையும் சொப்பன அவஸ்தையிலையும் அதே மாதிரி தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியலன்னு நான் சொல்றேனே அதுவும். இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆத்மாக்கு அறியப்பட்டதாவே இருக்கு. நான் அறிகின்றேன். இந்த ஜாகிரதத்தை நாமரூபமா இருக்கிறத அறிகிறேன், சொப்பனத்துல நாமரூபத்தை அறிகிறேன். இது எதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்மா இல்லை, அறியப்பட்டதற்கு வேறானது. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அறியப்படாதது தூக்கத்துல ஒன்னும் தெரியலன்னு சொல்றேனே அந்த பிளாக் ஹோல் அவ்யக்தம் மாயான்னு சொல்றோம், அதுக்கும் மேலானது அந்த நான் யாரு? நான் சுகமா தூங்குனேன்னு ஒரு ஆளை சொல்லிட்டு இருக்கேன். நான் சுகமா தூங்குனேன் அப்படின்னு நம்ம காலையில ரீகால் பண்ணி பாக்குறேன். அந்த நான் அந்த அவ்யக்தத்துக்கும் மேலானவன். அந்த நானுக்கு நாமம் இல்லை, ரூபம் இல்லை, குணம் இல்லை, ஒண்ணும் இல்லை. அப்படிப்பட்டதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இத வந்து பாத்தீங்கன்னா நிர்தேஷ்டும் நசக்கியதே, அதை உபதேசிக்கிறதுக்கு முடியாது. அதனால அதுக்கு பேர் அனிர்தேஷ்யம் அப்படின்னு அந்த பிரம்மத்துக்கு பேர். ஆத்மாவுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அனிர்தேஷ்யம். அப்படிப்பட்டதை அவ்யக்தம் அது என்ன ஆகுது அப்படின்னா ந கேனாபி பிரமாணேன வியஜ்யதே இது அவ்யக்தம். எது வந்து பாத்தீங்கன்னா எந்த பிரமாணங்களாலும், பிரமாணம்னு என்ன அர்த்தம்? மெஷர்மெண்ட்னு அர்த்தம். பிரமாணம் காது, கண்ணு, மூக்கு, வாய் இதெல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை அறியறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு, பிரமாணமா இருக்கு. அப்ப இந்த இந்திரியங்களாலையும் அந்த கரணத்தினாலையும் அறிய முடியாததாக இருப்பது எதுவோ அதுக்கு பேர் அவ்யக்தம்னு பேர். ஏன் சுவாமி அப்படின்னா ஆச்சாரியார் சொல்றார் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அவ்யக்தம் பரி உபாசத்தை. அந்த நாமரூப குணங்களா இந்திரியங்களுக்கு விஷயம் இல்லாத, நாமரூப குணங்கள் அற்ற, இந்திரியங்களுக்கு விஷயம் இல்லாத, மனசுக்கு விஷயம் இல்லாத எந்த ஒரு தத்துவம் அக்ஷர தத்துவம் இருக்கோ அந்த அவ்யக்தம் சொல்லக்கூடிய அக்ஷர தத்துவத்தை பரியுபாசத்தே. பரி அப்படின்னா சமந்தாத் உபாசத்தே. பரின்றதுக்கு அர்த்தம் முற்றிலும், சுற்றிலும், எல்லா திசையிலையும் அந்த பிரம்மம் தான் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அந்நியமா வேற எதுவுமே இல்லை அப்படின்னு அகம் பிரம்மாஸ்மி, அந்த பிரம்மமா நான் இருக்கேன் அப்படின்னு என்ன பண்றா? சதா அந்த பிரம்மத்திலேயே நிக்கிறது எதுவோ அதுக்கு பேரு பரி உபாசனம்னு பேரு. பூரண உபாசனம். அதை வந்து பாத்தீங்கன்னா யார் இந்த அக்ஷரத்தை உபாசிக்கிறார்களோ. இப்ப கேள்வி வருது, உபாசனம்னா என்ன சுவாமி? இது வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் உங்களுக்கு வந்து நான் பிடிஎஃப் கொடுக்கும் போதே ஒரு இது போட்டு வச்சிருக்கேன், பாக்ஸ் போட்டு வச்சிருக்கேன். உபாசனம் 12th சாப்டர்ல வர இந்த சப்தங்களை எடுத்துங்க. உபாசனம்னா என்னது? ஆச்சாரியர் சொல்றார் உபாசனம் நாம. உபாசனம்னா என்ன அப்படின்னா யதா சாஸ்திரம் உபாசிய அர்த்தஸ்ய விஷயீகரணேன. சாஸ்திரத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கோ, உபாசனம்ன்றது ரெண்டு உபாசனை சித்திக்கும், ஒன்னு சகுணம், இன்னொன்னு நிர்குணம். இப்ப நான் ஏன் உங்களுக்கு பாகவதத்தை நடுவுல கொண்டு வந்தேன் தெரியுங்களா? உங்களுக்கு பெரிய மகான்கள் ரிஷிமார்கள் வந்து சுகமிருக்கும் மகரிஷி மாதிரி, கபில முனிவர் மாதிரி, கிருஷ்ண பரமாத்மா மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த வர்ணனைகளை வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க சாஸ்திர பிரமாணம். அந்த சாஸ்திர பிரமாணத்தோட இருக்கிறது யதா சாஸ்திரம்னு பேரு. சாஸ்திரத்தை தாண்டி போகாம, சாஸ்திரம் அனதிக்கிரமிய இது யதா சாஸ்திரம். சாஸ்திரத்தை தாண்டாம சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அந்த உபாசிய விஷயத்தை எடுத்துக்கிறது. அதுக்காக நான் உங்களுக்கு எல்லாம் போட்டோ இது பண்ணும் போதும் சொல்றேன், பார்த்து பண்ணுங்க அப்படின்னு. நேற்று ஒரு நான் நடராஜன் ஒரு போட்டோ பார்த்தேன், ஒரு நியூ மாடர்ன் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் வந்து பண்ணியிருக்காரு. அதுல நிறைய விஷயங்கள் விட்டு போயிருக்கு, பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. அந்த கிளாசிக்கலா இருக்கிறது இருக்கு பாருங்க, ட்ரெடிஷனலா வந்துகிட்டு இருக்கிற அந்த ரூபம் இருக்கிற அது தியானத்துக்கான.
இந்த மாடர்ன் ஆர்டிஸ்ட்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா தியான ஸ்லோகத்தை விட்டுட்டு அவங்க இஷ்டப்படி வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு அம்சமும் தத்துவத்தோட கனெக்ட் ஆனது. இப்ப நடராஜருக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்னி தத்துவம் இருக்கு, மேல வந்து பாத்தீங்கன்னா நிலா வச்சிருக்கார், கங்கையை வச்சிருக்கார், பாதம் வந்து பாத்தீங்கன்னா தூக்கி இருக்கார், குஞ்சித பாதமா இருக்கார், பாதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாகப்பாம்பு வந்து சுத்தி இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தத்துவத்தோட கனெக்ட் ஆனது. அப்ப அதனால என்ன பண்ணணும், சாஸ்திரத்துல எந்த விதமா ஒரு சகுன ரூபம் சொல்லப்பட்டிருக்கோ அதை தான் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கணும். அதே மாதிரி நிர்குணமா இருக்கு அப்படின்னா இப்ப நிர்குணத்துக்கு என்ன லட்சணங்கள்லாம் சொன்னமோ இதெல்லாத்தையும் எடுத்துக்கணும். யதா சாஸ்திரம், சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட மாதிரி உபாசிய அர்த்தசிய விஷயீகரணேன நம்ம மெடிடேட் பண்ண வேண்டிய அந்த விஷயத்தை ஆப்ஜெக்டை வந்து பிக்ஸ் பண்ணிக்கிறது, சகுணமா நிர்குணமான பிக்ஸ் பண்ணிக்கிறது. எடுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அதை விஷயீகரணேன, அதை விஷயம் பண்றதுக்காக அதை ஆப்ஜெக்டா வச்சுக்கிட்டு சாமீபியம் உபகம்ய. சகுனம்னா என்ன பண்ணணும், சகுனம் அப்படின்னா இப்ப இன்னும் நிறைய பேர் செலக்ட் பண்ணி முடிக்கல, இன்னும் தடுமாற்றம், இவ்வளவு காலம் ஆயிடுச்சு, எந்த ரூபம் இஷ்ட தேவதா எதை வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் தடுமாற்றம் இருந்துகிட்டே இருக்கு. சீக்கிரமே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து தியான ஸ்லோகத்துல வருதா. இப்ப முருகர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கந்தர் அலங்காரத்துல ஏதாவது சொல்லியிருக்காங்களா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர் ஏதாவது ஒரு பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா புகழ்ந்து ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லியிருக்காரா, சிவபெருமான வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது தேவாரம் திருவாச்சகத்துல இருக்கிற ரூபம் இருக்கா, இல்ல கிருஷ்ணரை வந்து பாத்தீங்க அப்படின்னா பூபாதம் எஸ்ய நாபிர் அப்படின்னு இதுல இருக்கிற மாதிரி இருக்கா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா சிந்தூராருண விக்கிரகம் அப்படின்னு அம்பாள் படத்துல சொன்ன மாதிரி தியான ஸ்லோகத்துல இருக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட தியான ஸ்லோகம் எப்படி சுவாமி வந்துச்சு. அந்த ரிஷிகள் வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க தியானத்தினால சாட்சாத்காரம் பண்ணி, கல்பனா இல்ல, சாட்சாத்காரம் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அதை அனுபவிச்சு அதை வெளியில வந்ததுக்கு பிறகு அதை அப்படியே ஸ்லோகமா எழுதி வச்சது. அது வந்து பாத்தீங்கன்னா கல்பனை இல்லை, கவிகள் இல்லை, யாரும் வந்து பாத்தீங்கன்னா கவிஞர்கள் இல்லை, இவங்கெல்லாம் அனுபூதிமான்கள். அப்போ அவங்க பார்த்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒரு விக்கிரகத்தை எடுத்துக்கணுமா, ஸ்வீகாரம் பண்ணணும், விஷயீகரணம் பண்ணணும். அதை எடுத்து நமக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு உபாசிய அர்த்தசிய விஷயீகரணேன சாமீபியம் உபகம்ய, அதுக்கு பக்கத்துல போய், அதுக்கு பக்கத்துல என்ன அர்த்தம், செலக்ட் பண்ணி நம்ம ரூம்ல நல்லா பிரதிஷ்டா பண்ணிட்டு அதுக்கு அபிஷேக ஆராதனைகள் என்ன உண்டு அதெல்லாம் பண்ணி ஒரு தீபத்தை போட்டு, சகுனமா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி உட்காந்துட்டு பக்கத்துல வந்தாச்சு, சுவாமிக்கு பக்கத்துல வந்துட்டு மெதுவா கொஞ்சம் பிராணாயாமம் பண்ணி மெதுவா சுவாமியோட மேல இருந்து கீழே வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா குஞ்சித பாதத்தை ஆரம்பிச்சு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட பாத தரிசனத்துல இருந்து சரண தரிசனத்துல இருந்து ஆரம்பிச்சு தலை வரைக்கும் முழுசா பார்த்து, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அங்கமா வந்து பாத்தீங்கன்னா தாரணை பண்ணி, அதுக்கப்புறம் சமக்கிர ரூபத்தையும் பூர்ண ரூபத்தையும் மனசுக்குள்ளார ஹிருதயத்துல கொண்டு வந்து அந்த ஹிருதயத்துல இருக்கிற அந்த பகவானையே சிந்திக்கிறது. இதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா உபகம்ய. சுவாமிக்கு பக்கத்துல போய், பக்கத்துல இல்ல, சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா மெதுவா க்ளோஸ் ஆகி அவரை எடுத்து உள்ளுக்குள்ளார ஆவாகனம் பண்ணி நம்ம ஹிருதயாகாசத்துல அந்த பகவான் இருக்கார் அப்படின்னு அவரிடத்திலேயே தியானம் பண்றது. அவ்வாறு வந்து பாத்தீங்க அப்படின்னா உபகம்யனா எடுத்து உள்ள வச்சு தைலதாரவத்து, ஆச்சாரி சொல்றார், தைலதாரை அப்படின்னா விளக்கெண்ணெயை ஊத்துனீங்க அப்படின்னா எந்த இடத்துலயும் துண்டுபடாம, டென்சிட்டி அதிகமா இருக்கிறதுனால துண்டுபடாம ஊத்திக்கிட்டே இருக்கும். இதே வந்து பாத்தீங்கன்னா வேற எண்ணெயெல்லாம் இப்ப எல்லாம் ரிஃபைண்ட் ஆயிலாம் வந்திருக்கு, விட்டா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து போக மாட்டேங்குது, அதுல இருக்க அந்த டென்சிட்டி இல்லாம இருக்கு. நல்ல ஆமணக்கு எண்ணெயை வந்து பாத்தீங்கன்னா விட்டீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா வருமோ அது மாதிரி வேப்ப எண்ணெய் ஆமணக்கு எண்ணெய் எல்லாம் திக்கா இருக்கும். அப்படி விட்டீங்க அப்படின்னா நெய், நல்லா உருகின நெய் இதெல்லாம் பண்ணும்போது எப்படி இருக்கும், அது மாதிரி தைலதாரை போன்று எண்ணெய் ஒழுகு போன்று சமான பிரத்யய பிரவாகேன சகுனமா இருந்துச்சுன்னா பகவானோட கண்களோ இல்ல பகவானோட பாதார விந்தமோ இல்ல பகவானோட ஏதாவது ஒரு பாட்டு சிந்தனை பண்றது, அதையே எண்ணெய் ஒழுகு மாதிரி வந்து தாரண தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அதே மாதிரி நிர்குணமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, நிர்குணமா இருந்துச்சு அப்படின்னா நேத்தி எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு பேரு உபகம்யன்னு பேரு. நேத்தி எல்லாம் பண்ணிட்டோம்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வெறும் நிர்குண நிராகாரம் இப்ப சொல்லப்பட்ட லட்சணத்தை உடைய அந்த நிர்குணத்துக்கு வந்துடுவீங்க.
அந்த நிர்குணத்துல வேற யாரும் இல்லை, நான் மாத்திரம் தான். அந்த நான்லயே ஆத்ம சம்ஸ்தமன கிருத்வான கிஞ்சிதபி சிந்தையே. இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா அந்த நிர்குணத்திலேயே தான்லயே வச்சு வேற எந்த ஒன்றையும் சிந்திக்காமல் இருக்க. அப்ப அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா, நிர்குணம்னா ஆத்மால மனசை வச்சுட்டு தான் தானா நிக்கிறதுக்கு பேரு நிர்குண தியானம். சகுணமா இருந்துச்சு அப்படின்னா ராம 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 ராமன்னு நாமத்தை வச்சுக்கிட்டு போறது. இல்லைன்னா சுவாமியோட ஏதாவது ஒரு அங்கத்தை எடுத்து சதா அந்த கண்ணிலேயே பாக்குறது. இல்லைன்னா பாதத்தையே, இப்ப நான் பார்த்துட்டு இருக்கும் போதே குஞ்சித பாதம் எனக்கு ஒரு மனசுல வருது. அந்த மனசுல வந்தோன்னா அந்த குஞ்சித பாதத்தையே வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கு. நேற்று நான் பார்த்த ஒரு போட்டோ அப்படியே என் மனசுக்குள்ளதான் இருக்கு. நல்ல சுவாமியோட நடராஜரோட பாதங்களை தூக்கி இருந்து நான் மெதுவா பாக்குறேன். கால்களை ஒரு காலை தூக்கி ஒரு காலை வந்து பூமியில வச்சு வந்து பாத்தீங்கன்னா கைகளோட நாட்டிய ரூபத்தை வச்சு முகம் என்ன முகம், சுவாமியோட முகம் அப்படியே மெதுவா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பாக்குறேன். திரும்ப 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 அதுக்குள்ளாரையே பார்த்துக்கிட்டே இருக்கு. தைலதார மாதிரி சமான பிரத்திய பிரவாகம். சமான பிரத்தியம் அப்படின்னா ஒரே விதமான எண்ணங்கள் வந்து பாத்தீங்கன்னா தாட்டு வந்து பாத்தீங்கன்னா பிரவாகமா போயிட்டே இருக்கிறது. வேற எந்த தாட்டும் வராம இருக்கிறது. இதுல ஒரு சின்ன விஷயம் விட்டு போயிருக்கு. சமான பிரத்திய பிரவாகத்தை பண்ணிக்கிட்டே அதுக்கு அந்நியமான வேற எந்த ஒரு தாட்டும் உள்ள வராம, வேற எந்த தாட்டும் உள்ள வராம தீர்க்க காலம் எது ஆசனம். தீர்க்க காலம் அப்படின்னா ஒரு நாள் 2 நாளா சாமி அப்படிலாம் இல்லை. எல்லா அருணகிரிநாதர் 12 வருஷம் உட்கார்ந்து இருக்காரு. ஒவ்வொருத்தரும் மகான்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அனுபூதிமான்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா வருஷங்களை கொடுத்துருக்காங்க. பகவான் ரமணர் வந்து நிர்குணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 22 வருஷம் உட்கார்ந்து இருக்காரு. பாதாள குகையில உட்கார்ந்து இருக்காரு, ஸ்கந்தாசிரமத்துல உட்கார்ந்து இருக்காரு, விருப்பாட்சி கேவில உட்கார்ந்து இருக்காரு. ஏகாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இருந்த அந்த நிஷ்டையில வந்து பாத்தீங்கன்னா நிர்குணத்துக்காக. சகுணத்தை அடைஞ்சவங்களும் நிர்குணத்தை அடைஞ்சவங்களும் தீர்க்க காலம் இந்த பிராக்டிஸ். ஏன்னா ஒரு நாள்ல சித்திக்காது. நடுவுல தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்ப வந்து மெதுவா மெதுவா ஷனை ஷனை ருபரமேது புத்தியா திருதிகிரகீதையா மெதுவா மற்ற தாட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி நான் நினைச்ச அந்த சகுணமோ இல்ல நான் நினைச்ச அந்த நிர்குணமோ அதுலயே சதா காலமும் நிக்கிறது எதுவோ அதுக்கு பேரு ஆசனம்னு பேரு. எது ஆசனம்? தீர்க்க காலம் எது ஆசனம்? நீண்ட காலம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆசனம் நிற்றலானது உண்டோ, உட்கார்ந்து அதுலயே நிக்கிறது இருக்கோ, அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா உபாசனம். தது உபாசனம் ஆச்சக்ஷதே. அதை தான் உபாசனம் என்று சொல்கிறார்கள். என்ன சுவாமி மெடிடேஷனுக்கும் உபாசனைக்கும் என்ன சுவாமி வித்தியாசம் அப்படின்னா, வைதிகத்துல வந்து பாத்தீங்கன்னா பக்தியோடு சேர்ந்து சாஸ்திரத்துல இருக்கிற ஒரு ஆலம்பனத்தை எடுத்துக்கிட்டு ஆப்ஜெக்டை எடுத்துக்கிட்டு பண்ணினீங்கன்னா அதுக்கு பேரு உபாசனம்னு பேரு. அதே நேரத்துல நம்ம இஷ்டப்பட்ட இடத்துல எல்லாம் தியானம் பண்ண முடியும். ஆனா உபாசனம்னு பேர் வராது. சாஸ்திரத்துல இருக்கிறத எடுத்துக்கிட்டு பண்ணினாதான், அதாவது யதா சாஸ்திரம்னு ஆச்சாரியர் சொல்லியிருக்காரு. சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விதமா ஒன்னத்தை எடுத்துக்கிட்டு நீங்க மெடிடேட் பண்ணீங்கன்னா அது உபாசனம், அது யோகம். ஆனா சாஸ்திர சம்பந்தம் இல்லாம நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா அதுக்கு பொதுவா ஒரு பேர் கொடுக்கலாம், தியானம் அப்படின்னு. ரெண்டும் ஒண்ணுதான். இதுக்கப்புறம் ஆச்சாரியார் சொல்றார் பாஷ்யத்துல, அக்ஷரஸ்ய விசேஷனமாக. இந்த ஸ்லோகத்துல எதை சொல்லுது? சகுணமா நிர்குணமா அப்படின்னா நிர்குணம். நிர்குணம் எப்படிப்பட்டது? அக்ஷரஸ்ய விசேஷனம் ஆக. ஆச்சாரியர் சொல்றாரு அந்த அக்ஷர பிரம்மம் சொல்லக்கூடிய நிர்குண பிரம்மத்தோட எப்படி மெடிடேட் பண்ணணும், அதை ஆப்ஜெக்ட் பண்ணணுமே, தியானம் பண்றதுக்கு ஆப்ஜெக்ட் பண்ணணுமே. எப்படி பண்றது அப்படின்னும் போது ஆச்சாரியர் சொல்றாரு சர்வத்ரகம். லட்சணம், முதல் லட்சணம் அந்த அக்ஷர பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா சர்வ வியாபகம். எனக்கு தெரியல, ஆகாசம் தான் எனக்கு தெரிஞ்சு சர்வ வியாபகம். ஆகாசத்தையே என்னால கண்ணில் பார்க்க முடியல. அப்ப சர்வ வியாபகமா இருக்கிற தத்துவம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு. அப்ப எதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டா இருக்கோ தேசக்கால வஸ்துக்களால் அது பிரம்மம் இல்லை. அப்ப இருக்கிறது எல்லாத்தையும் மெடிடேட் பண்ண உட்கார ரெண்டு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிர்குண பிரம்மத்தை அடையிறதுக்கு 2 மெத்தேடு வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி, அதுக்கப்புறம் மெயின் 2 இருக்கு. சூக்ஷ்ம மனனம் அப்படின்னு பேரு பிரைமரிக்கு. இப்ப சாஸ்திரத்தெல்லாம் நல்லா விசாரம் பண்ணதுக்கு பிறகு விசாரிச்ச புனப்புனக்கு திரும்ப 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 நல்லா விசாரம் பண்ணதுக்கு பிறகு ஏகாந்தத்துல உட்கார்ந்துக்கிட்டு எந்த தாட்டு வந்தாலும் நேத்தி 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 இது லிமிட் இது லிமிட் இது லிமிட்
இது வந்து சர்வ வியாபகம் இல்லை. எந்த தாட்டு வந்தாலும் தேசம் காலம் வஸ்துக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டா இருக்கு. அதை எல்லாத்தையும் இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு நெகேட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா கடைசியில வந்து பாத்தீங்கன்னா நெகேட் பண்ண முடியாத சர்வ வியாபகமா இருக்கிற ஒரே தத்துவம் ஆத்மா மட்டும் மிச்சம் இருக்கும். அதான் சர்வ வியாபகம். ஒரு லட்சணம் போதும். அதே மாதிரி அடுத்தது சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா வியோமவத்து வியாபின்றார். ஆகாசத்தை போன்று வியாபிச்சிருக்கிறது. ஆகாசத்துக்கும் மேல ஆகாசத்தை அந்த லிங்கா அது நமக்கு சிமிலாரிட்டி வேற எதுவுமே இல்லை. அதனால வந்து ஆகாசத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிமிலாரிட்டி சொல்லுது. ஆகாசத்தை போன்று வந்து பாத்தீங்கன்னா சர்வத்தையும் வியாபிச்சிருக்கிறது. ஆகாசத்துக்கும் காரணமா இருப்பது இந்த ஆத்ம தத்துவம் பிரம்ம தத்துவம். அது மட்டும் இல்ல அச்சிந்தியம். அச்சிந்தியம்னா என்ன சுவாமி அப்படின்னா அவ்யக்தத்துவாத் அச்சிந்தியம். அவ்யக்தத்துவாத் அப்படின்னா வெளிப்படாத தத்துவமா இருக்கிறதுனால அது சிந்தனைக்கு எட்டாதது. என்னை பத்தி யோசிக்க முடியுமா? என்னை பத்தி யோசிக்க முடியாது. பரமஹம்சானந்தாவை பத்தி யோசிக்கலாம். பரமஹம்சானந்தா டேட் ஆஃப் பர்த், பரமஹம்சானந்தா இப்படி இருந்தா அப்படி இருந்தா இதை பண்ணா அதை பண்ணா இப்படி இருக்கான் அப்படி இருக்கான் அப்படின்னு ஏகப்பட்டது சொல்லலாம். ஆனா நானை பத்தி பேச முடியுமா அப்படின்னா நானை பத்தி பேச முடியாது. நான் பரமஹம்சானந்தா, நான் வெளிப்படாதது. ஆனா பரமஹம்சானந்தா வெளிப்பட்ட ரூபம். அப்ப பரமஹம்சானந்தாவை பத்தி சிந்திக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த நானை பத்தி வந்து பாத்தீங்கன்னா பண்ணவே முடியாது. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வித்யா பிரசாத், நான் சதானந்தம், நான் வந்து விஷ்ணு தீர்த்த சுவாமி அப்படின்னு சொல்றோம். அப்ப நான் பரமஹம்சானந்தா, இந்த நான் 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 நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரே நான் வெளிப்படாதது. ஆனால் பக்கத்துல இருக்க நாம ரூபங்கள் எல்லாம் இந்த தேகாதிகள்லாம் வெளிப்பட்டதா இருக்கு. அப்ப சிந்தனை பண்ண முடியும் அப்படின்னா இந்த பரமஹம்சானந்தா, விஷ்ணு தீர்த்த சுவாமி, சதானந்தம், வித்யா பிரசாத் இது மாதிரி ரூபங்களை சிந்தனை பண்ண முடியும். ஆனா வந்து நானை வந்து பாத்தீங்கன்னா சிந்தனை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நான் வியக்தமா இல்லை, நாம ரூப குணங்களா வெளிப்படவில்லை. அதனால அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வியக்தம்னு பேரு. அவ்வியக்தமா இருக்கிறதுனால அதை சிந்தனை பண்ண முடியாது. அச்சிந்தியம். அது மட்டும் இல்ல யதிஹி கரணகோச்சரம். எது வந்து பாத்தீங்கன்னா கரணங்களுக்கு இந்திரியங்களுக்கு விஷயமா இருக்கோ, கண்ணால பார்க்கக்கூடிய ரூபமா, காதால கேட்கக்கூடிய சப்தமா, மூக்கால ஸ்மெல் பண்ணக்கூடிய ஸ்மெல்லா, அதுக்கப்புறம் நாக்கால டேஸ்ட் பண்ணக்கூடிய டேஸ்டா, ஸ்பர்ஷமா, எதெல்லாம் இருக்கோ கரண கோச்சரம்னா கரணங்களால் இன்ஸ்ட்ருமெண்டால வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கக்கூடியதா இருக்கோ, பஞ்ச இந்திரியங்களுக்கு கர்மேந்திரிய ஞானேந்திரியங்களுக்கு விஷயமா இருக்கோ, தது மனசா அபிச்சிந்தியம். அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனதினாலும் கூட சிந்திக்க முடியும். அப்போ அதே நேரத்துல தது விபரீதத்வாத். இந்த 5 ஞானேந்திரியங்களுக்கும் 5 கர்மேந்திரியங்களுக்கும் எது விஷயமா இல்லையோ, அப்ப இது எதுவுமே விஷயம் இல்லை அப்படின்னா அந்த விஷயத்தை மனசுனால சிந்திக்கவும் முடியாது. அதனால அச்சிந்தியம், அக்ஷரம், கூட்டஸ்தம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்ம தத்துவம் 5 ஞானேந்திரியங்களுக்கு விஷயம் இல்லை, 5 கர்மேந்திரியங்களுக்கு விஷயம் இல்லை. அதனால மனசுல சிந்திக்க முடியாது. அச்சிந்தியம், சிந்தனைக்கு எட்டாதது. அது மட்டும் இல்ல, அது எப்படிப்பட்டதுன்னா அக்ஷரம். அந்த அக்ஷரம் எப்படிப்பட்டது? கூட்டஸ்தம். கூட்டஸ்தன் என்ன சுவாமி அப்படின்னு கேள்வி கேட்டா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், 2-3 லட்சணங்கள் சொல்றார். கூட்டஸ்தம்ன்ற வார்த்தை என்ன? திருஷ்யமான குணம், அந்தர்தோஷம் வஸ்து, கூட்டம். கூட்டம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா போமகிரானைட்டு, அத்திப்பழம், இது மாதிரி மாம்பழம் இதெல்லாம் இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வெளியில எப்படி இருக்கும் அப்படின்னா திருஷ்யமான குணம். பார்க்கும் போது வந்து போமகிரானைட் வந்து பாத்தீங்கன்னா ஏமாந்து போறேன், நல்லா பாலிஷ் பண்ணி துணியில காலையில வியாபாரி என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா கோயிலுக்கு போற வழியில பார்ப்பேன், நல்லா தேய்ச்சி நல்லா சுத்தப்படுத்தி பார்க்கறதுக்கு அப்படியே ரெட் கலரா இருக்கும். கொஞ்சம் ஆயில் இல்லாம போட்டு நல்லா பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கே அப்படின்னு வாங்கிடுவோம். வாங்கினதுக்கு பிறகு அந்தர்தோஷம் வஸ்து, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாதான் தெரியும் ஒரே கெட்டு போனதா இருக்கு. அதே மாதிரி மாம்பழம் பார்க்கறதுக்கு வெளியில நல்லா இருக்கு, உள்ள கட் பண்ணணும்னு நான் இப்ப இந்த வாரத்துல மட்டும் ஒரு 3-4 மாம்பழத்தை வந்து பாத்தீங்கன்னா தூக்கி போட்டுக்கிட்டே இருந்தேன். உள்ள வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கெட்டு போயிருக்கு. ஆனா வெளியில பாக்குறதுக்கு ஒரு சின்ன இது இல்லை, மிஸ்டேக் இல்லை. அத்திப்பழத்தை எடுத்தீங்க அப்படின்னா அந்த அத்திப்பழம் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு வெளியில நல்லா இருக்கும், ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா உள்ளெல்லாம் சின்ன வண்டு மாதிரி புழுக்கள் வந்து பாத்தீங்கன்னா நினைச்சுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெளியில பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாகவும்,
ஆனா உள்ளுக்குள்ளார தோஷத்தை உடையதாகவும் இருக்கிற வஸ்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் கூட்டம், கூட்டரூபம், கூட்ட சாட்சியம் இத்தியாதோ கூட்ட சப்தக பிரசித்தோ லோக. லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தம் கூட்ட சாட்சியம், கூட்ட ரூபம். ரகசியமா இருக்கிறதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தோஷம் உடையது, ரகசியமா இருக்கிறதுக்கெல்லாம் பேரு கூட்டம்னு பேர். கூட்ட சாட்சியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரகசியமான சாட்சி அப்படின்னு பேர். இதெல்லாம் வந்து விவகாரத்துல லோகத்துல ரொம்ப பிரயோகமா இருக்கிறது. கூட்டம் அப்படின்னா முதல் அர்த்தம் வெளியில நல்லா இருக்கும், உள்ள வந்து பாத்தீங்கன்னா தோஷம் இருக்கும். ரெண்டாவது கூட்ட ரூபம்னா ரகசிய ரூபம், கூட்ட சாட்சியம் அப்படின்னா ரகசிய சாட்சி. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீதிபதிகள் என்ன பண்ணுவாங்க, தனியா கூப்பிட்டு போய் இப்ப நிறைய பெண்கள் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது அப்யூஸ் பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க, பெண்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக்ல வச்சு அதெல்லாம் விசாரிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, நீதிபதி தன்னோட பர்சனல் ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு சாட்சி யாரு அப்படின்னு 2 வக்கீலை மட்டும் வச்சுக்கிட்டு இவங்க மட்டும் யாரு ரகசிய சாட்சி அவங்கள மட்டும் வச்சு ரகசியமா பேசி முடிப்பாங்க. அப்ப கூட்ட சாட்சி அப்படின்னு பேர், ரகசியமான சாட்சி. இது மாதிரி நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது உலகத்துல பிரசித்தம். ததா ச அதே மாதிரி இங்க கொண்டு வாங்க. கூட்டஸ்தம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ததாச்ச அவித்யாதி அநேக சம்சார பீஜம் அந்தர்தோஷவத்து. பார்க்கறதுக்கு வெளியில நல்லா தான் இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ளார ஒவ்வொரு மனுஷனுக்கு முன்னாடி சாமி நல்லா திருப்பொன்றம் போட்டு நல்ல குங்குமம் வச்சு நல்ல தாடியெல்லாம் விட்டு ருத்ராட்சம் போட்டு காவி வஸ்திரம் போட்டு சூப்பரா இருந்து வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாடத்தெல்லாம் படிச்சு கொடுக்குறார், நல்லா இருக்கார், வெளியில போமோகிரானைட் மாதிரி பலபலான்னு இருக்கார் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உள்ள என்ன இருக்கு அப்படின்னா அவித்யா, ஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷம், அவித்யா இருக்கு, அதுக்கப்புறம் அகங்காரம் இருக்கு, அதுக்கப்புறம் ராக துவேஷம் இருக்கு, அதுக்கப்புறம் மரண பயம் இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொல்யூஷன். எல்லா மனிதர்களும் வெளியில பாக்குறதுக்கு பவித்திரமா தெரியுறாங்க, ஆனா எல்லாத்துக்குள்ளாரையும் அவித்யாதி அநேக சம்சார பீஜம், 1 2 இல்ல, சம்சாரத்துக்கு பீஜமா இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்துக்கு விதையா இருக்கக்கூடிய அநேக விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன விஷயங்கள் இருக்கு? சதிமூலே தத்விபாகே ஜாத்யாயுர்போகாஹா யோகசூத்திரம் பார்த்துருக்கோம். மூலம் இருக்கிற காரணத்துல எது மூலம் அப்படின்னா கருமாசயம், கருமங்களும் அந்த கரும வாசனைகளும் உள்ள இருக்கு. பஞ்ச கிளேசங்கள்னு சொல்லலாம், வாசனைகள்னு சொல்லலாம், கருமங்கள்னு சொல்லலாம். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா உள்ள சித்தத்துக்குள்ளார எல்லாம் பேக்டு ஆகி ஷீல்டு பண்ணி வைக்கப்பட்டிருக்கு. ஆனா வெளியில தெரியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில ஒன்றும் தெரியல. ஆனா உள்ள இருக்கிற இந்த கருமங்களும் கரும வாசனைகளும் கூடவே வந்து பாத்தீங்கன்னா அவித்யா முதலிய தோஷங்களும் இந்த சம்சாரத்துக்கு திரும்ப திரும்ப பிறக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்தர்தோஷவத்து. இதெல்லாம் பீஜம், வாசனைகள் பீஜம், கர்மம் பீஜம், இந்த அவித்யா ராகத்வேஷம் முதலியவைகள் எல்லாம் பீஜம். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார நம்ம சித்தத்துக்குள்ளார அந்தர்தோஷவத்து, உள்ளுக்குள்ளார தோஷமா இருந்துகிட்டு மாயா அவ்யாக்கிருதாதி சப்த வாச்சியம். எங்க சாமி இருக்கு மாயா? வெளியில தெரியுதா மாயா? வெளியில தெரியல, உள்ள இருக்கு. அது என்ன பண்ணுது அப்படின்னா மாயாக்கு இன்னொரு பேர் என்ன ஹைலைட் பண்ணீங்க, மாயாக்கு இன்னொரு பேர் என்னன்னா அவ்யாக்கிருதம். மாயான்னு சொல்லலாம், இல்லைன்னா அவ்யாக்கிருத ஆதி சப்த வாச்சியம். அநேக பேர் இருக்கு, மூல பிரகிருதி, பிரதானம், இது மாதிரி அநேக பெயர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாயாக்கு சொல்றோம். மாயான்னு சொல்லலாம், அவ்யாக்கிருதம் அப்படின்னு முதலிய அநேக சப்தங்களுக்கு வாச்சியம் அர்த்தமாக இருக்கக்கூடியது. ஆமா, மாயாக்கு வந்து பாத்தீங்கன்னா பல பெயர்கள் இருக்கு. அந்த பெயரால எது வந்து பாத்தீங்கன்னா உணர்த்தப்படுகிறதோ அதுக்கு அர்த்தமா இருக்கோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார நமக்கு தோஷமா சம்சாரத்துக்கு பீஜமா இருக்கிறது. வெளில பார்த்தா தெரியல, எல்லாத்துக்குள்ளாரையும் சம்சார பீஜம் கொட்டி கிடக்குது. அப்ப எல்லாம் கூட்டம்னு பேர், எல்லாத்துக்கும் பேரு கூட்டம்னு பேர். ஆச்சாரியர் சொல்றாரு மாயாம் து பிரகிருதி வித்யாத் மாயினம் து மகேஸ்வரம். மாயையை வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதி என்று அறிந்து கொள்வாயா. அப்ப மாயான்னு சொல்லலாம், அதுக்கப்புறம் அவ்யாக்கிருத்தம்னு சொல்லலாம். ஆச்சாரியர் இந்த ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்துல இருந்து வேற ஒரு கொட்டேஷன் சொல்றார், பிரகிருதின்னு சொல்லலாம். இந்த சம்சாரத்துக்கு காரணம், பிரகிருதினா காரணம், இந்த சம்சாரத்துக்கு காரணமா இருக்கக்கூடியது மாயா. அந்த மாயையை வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதி என்று அறிந்து கொள்வாயாக. பிரகிருதினா காரணம், இந்த ஜகத்துக்கு காரணம் என்று அறிந்து கொள்வாயாக. அதே நேரத்தில் இந்த மாயையை உடையவனை
மாயாவியை. யாரு மாயாவை வச்சிருக்கா அப்படின்னு கேட்டா பரமேஸ்வரன் மாயையை உடையவரா இருக்கார். அந்த பரமேஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், மாயாவியை பரமேஸ்வரன் என்று அறிவாயாக, மாயையை உடையவனை மகேஸ்வரன் என்று அறிந்து கொள்வாயாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மாயா, அவ்யாக்கிருதம், பிரகிருதி, பிரதானம், இது மாதிரி அவ்யக்தம் அப்படின்னு நிறைய பெயர்கள் இந்த மாயாக்கு இருக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா கீதால சொல்லும் போது சொல்றாரு மம மாயா துரத்யயா. ரொம்ப அற்புதமான மந்திரம். ஸ்லோகத்துல வந்து 7:14 கீதால சொல்லும் போது சொல்றாரு மம மாயா துரத்யயா, என்னோட மாயா, மாயாவியோட மாயா. மாயாவி கேட்பான் மாயா யார்கிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கு, என்னோட மாயா. அப்ப பகவான்கிட்ட இருக்கக்கூடிய அபின்ன சக்தியா இருக்கிறது தான் மாயா, அபின்ன சக்தியா இருக்கிறது அவரோட மாயா. அதனால இத்தியாதோ பிரசித்தம் எது தத்து கூட்டம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா பிரசித்தமா இருக்கிறது எதுவோ சாஸ்திரத்துல உபனிஷத்திலையும் கீதையிலையும் பிரசித்தமா இருக்கிறது அந்த மாயாக்கு பேர் தான் கூட்டம் அப்படின்னு பேர். மாயாக்கு பேர் என்னது, கூட்டம். கூட்டம்னா என்ன அர்த்தம், வெளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே பலான்னு இருக்கும், நல்லா ஃபேஷியல் எல்லாம் போட்டு ஜெகன்னு இருக்கும். ஆனா தொட்டு உள்ள பார்த்தாதான் தெரியும் எல்லாம் புளுத்து போனது, ஒண்ணும் இல்லை, எல்லாம் நாசம். உள்ள போமோகிரானைட் மாதிரி தான் எல்லாம். வெளியில வந்து பாத்தீங்கன்னா தகதகான்னு இருக்கு, வாங்கி அதை ஓப்பன் பண்ணா உள்ள ஒரு சாப்பிட முடியாது, எல்லாம் அழுகி போய் கிடக்குது. இதே மாதிரி தான் இந்த மொத்த பிரபஞ்சமும் மாயாமயம். இந்த மொத்த பிரபஞ்சத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா அதை எடுத்து அதை எதை அனுபவிக்கலான்னு பார்க்கும் போதுதான் உள்ளுக்குள்ளார துக்கங்களும் சம்சாரத்துக்கான எல்லா விஷயங்களும் இருக்கு. இந்த மொத்த ஜெகத்தும் மாயாமயம். இந்த மாயாக்கு பேரு கூட்டம்னு பேரு. இந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னா ஆச்சாரியார் சொல்றாரு கூட்டம் தஸ்மின்னு கூட்டே ஸ்திதம். அந்த விதமா இருக்கக்கூடிய இந்த லோகத்துல கூட்டம்னு சொல்லக்கூடிய மாயையில ஸ்திதம் கூட்டஸ்தம் எது நிற்கின்றதோ, இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா மாயா, இந்த தேகத்துல எது வந்து பாத்தீங்கன்னா நிற்கின்றதோ, எது நிற்குது, சைத்தன்யமா அகம் அகம் அகம்னு ஒரு உணர்வு இருக்கு பாருங்க. அந்த சைத்தன்யமா இருக்கிற உணர்வு எங்க இருக்கு, இந்த மாயால அதுக்கு மேல இருக்கு. இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தோட தேகத்திலையும் மாயைன்னு சொல்லக்கூடிய எல்லா தேகத்திலையும் நிற்கின்றதா எது இருக்கோ அதுக்கு பேரு கூட்டஸ்தம்னு பேரு. தது அத்தியக்ஷதையா. எப்படி இருக்கு சுவாமி அது அப்படின்னா, அது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அத்தியக்ஷம்னா பார்க்கின்றதா இருக்கிறது. இந்த தேகம் மொத்தமும் கூட்டம், தோஷத்தை உடையது. பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா நல்லா திருக்குன்றம் போட்டு அக்கில ஸ்மெல் பண்ண முடியல, ஐயோ ஸ்மெல் வருது, வியர்த்து வியர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கு. உள்ள மலம் இருக்கு, உள்ள மூத்திரம் இருக்கு, உள்ள நாடி நரம்பு இருக்கு, வெளில பார்க்காம தோல் வச்சு மூடி வச்சிருக்கு. ஃப்ரெஷ் வெளியில வந்தா ஐயோ பாக்குறதுக்கு கூச்சமா இருக்கு. பிளட் வெளியில வந்தா நிறைய பேருக்கு மயக்கம் வந்துருது, அதான் உள்ளதான் ஓடிட்டு இருக்கு. மலத்தை பார்த்தா வந்து ஐயோ மலம் அப்படின்றோம், மூத்திரத்தை வந்து பண்ணா ஐயோ மூத்திரம் அப்படின்றோம், ஸ்மெல் பேட் ஸ்மெல் அப்படின்னு இதான் ஓடிட்டு இருக்கு உடம்புக்குள்ளார. அப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகம் எல்லாம் கூட்டம்னு பேரு. வெளியில தோல் போர்த்தி நல்லா வச்சிருக்கு, அதுவும் அந்த தோல் வந்து பாத்தீங்கன்னா இழுத்து கட்டின தோலா இருந்துச்சு அப்படின்னா சூப்பரா இருக்கு. மோளம் அடிக்கிறதுக்கு அந்த மோளம் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கிறோம் அப்படின்னா அந்த தோலை வந்து பாத்தீங்கன்னா மிருதங்கத்திலயோ இதுலயோ இருக்கிற தோலை வந்து இழுத்து கட்டி டைட்டா கட்டி வைப்பாங்க. கட்டி வச்சா வந்து நாதம் நல்லா ஒரு டம் 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 டம்னு அடிச்சா. இப்ப நமக்கெல்லாம் யங்ஸ்டரா இருக்கிற வரைக்கும் ஒரு 50 வயசு வரைக்கும் இழுத்து கட்டின தோல் என்ன கர்வம் இல்லை ஒவ்வொருத்தருக்கும். தோல் வந்து பாத்தீங்கன்னா இழுத்து கட்டணும்னு அப்படியே விண்ணுன்னு வில்லு மாதிரி நின்றுகிட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் யார் தெரியுமா அப்படின்றோம். நான் யார் தெரியுமா, உள்ள மலமும் மூத்திரமும் இருக்கிறது தான், வேற என்ன இருக்க போகுது. இந்த லோகத்துல இருக்கிற எல்லா தேகமும் அப்படிதான். அதுக்கப்புறம் மெதுவா அந்த தோல் கொஞ்சம் சுருங்கினதுக்கு பிறகு புத்தியில வந்து நான் யார் தெரியுமா, எனக்கு இவ்வளவு தெரியும் அவ்வளவு தெரியும்ன்றோம். என்ன தெரிஞ்சு என்ன போகுது. இது மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா கூட்டம். இதை எவன் ஒருத்தன் அத்தியக்ஷதையா ஸ்திதம், எவன் ஒருத்தன் இதர தேகத்தை அறிகின்றவனா உள்ள இருக்கானோ, சாட்சி திரஷ்டா திருஷிமாத்திரா. ஆத்மா யாரு, திரஷ்டா. இந்த ஆத்மா எப்படிப்பட்டது, வெறும் சைத்தன்ய மாத்திரமா அறிபவனா இருக்கிறது. இந்த தேகம் கூட்டம், இந்த தேகத்துல இருக்கக்கூடிய அறிபவன் இருக்கான் பாருங்க, அவனுக்கு பேர் கூட்டஸ்தன் அப்படின்னு பேர். தேகம் கூட்டம், இந்த மொத்த ஜெகத்தும் கூட்டம், இந்த கூட்டம்னு பேரு. இந்த கூட்டத்துல எவன் இருக்கானோ நிற்கின்றானோ அறிபவனா அவனுக்கு பேர் கூட்டஸ்தன் பேர். அதுக்கு சொல்ற அத்தவா அல்லது வேற என்ன எடுக்கலாம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா தேகத்துல மட்டுமா இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா ஆச்சாரிய சொல்ற அத்தவா
ராசிகி இவஸ்திதம் கூட்டஸ்தம். ராசினா ஒரு குவியலா இருக்கிறது. ஸ்வேதா இதுல வந்து பாத்தீங்கன்னா சாந்தோக்கியத்துல அப்பா என்ன பண்றார், ஸ்வேதகேத்துக்கு வந்து உபதேசம் பண்ணும்போது ஆத்மாவை பத்தி தத்துவமசியை பத்தி உபதேசம் பண்ணும்போது சொல்றார், ஒரு பாக்கெட் சால்ட்டை கொண்டு வா அப்படின்ற. ஒரு பாக்கெட் சால்ட்டு, 1 கிலோ சால்ட் எடுத்துட்டு வந்தாச்சு. ஒரு 10 லிட்டர் ட்ரம்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, ஒரு 25 லிட்டர் ட்ரம்ல அந்த உப்பை வந்து பாத்தீங்கன்னா போடுன்ற. உப்பை வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல போட்டு தண்ணியில போட்டு நல்லா கலக்குன்ற. நல்லா கலக்கியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேல டேஸ்ட் பண்ணு அப்படின்ற. மேல தொட்டு நாக்கில் வச்சு பார்க்கணும், என்ன தெரியுது, ஒரே உப்பா இருக்கு. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஜலத்தை எடுத்து டேஸ்ட் பாரு. கீழே இருந்து எடுத்து பார்க்கறான், ஒரே உப்பா இருக்கு. ஒரு பைப் இருக்கு கீழே, ஒரு டேப்பு. அந்த பைப்பை திறந்தோன்னே கீழே இருக்க ஜலம் வருது. அதை தொட்டு பார்க்கறான், ஒரே உப்பா இருக்கு. மேலே ஒரு கிளாஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கறான், உப்பா இருக்கு. நடுவில் ஒரு டேப் இருக்கு, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கறான், அங்கேயும் வந்து உப்பா இருக்கு. என்ன தெரியுது அப்படின்னா, ஒரே உப்பு மயமா இருக்கு அப்படின்னு. தண்ணி ஃபுல்லா எப்படி இருக்கு, உப்பு மயமா இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மொத்த ஜெகத்தையும் வியாபிச்சதா வந்து பாத்தீங்கன்னா எது இருக்கு அப்படின்னா, இந்த சைத்தன்யம் வந்து பாத்தீங்கன்னா சர்வத்தையும் வியாபிச்சதா இருக்கு அப்படின்னு பிரஜான கணம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அங்க சொல்லப்படுது. அப்ப இந்த ஆத்ம தத்துவம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகத்துல மட்டும் இல்ல, இந்த மொத்த ஜகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வியாபிச்சு வந்து பாத்தீங்கன்னா பிரஜான கணம். ஒரே எங்க பார்த்தாலும் வெறும் அறிவுக்கு அந்நியமா இந்த உலகத்துல இல்ல, அறிவுக்கு மேல மற்றதெல்லாம் கல்பிதம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரஜான கணமா இருக்கிறதுக்கு பேர் தான் ராசிகி இவ ஸ்திதம். இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அறியாத வரைக்கும் நாம ரூபத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அறிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம கம்மல் மூக்குத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம், கம்மலு மூக்குத்தி ஒட்டியானம்னு. எப்ப தங்கத்தோட ஞானம் வந்துருச்சோ அப்ப என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா, இருக்கிறது தங்கம் மட்டும்தான் இருக்கு, நாமரூபம்னு ஒண்ணு இல்லை. அதே மாதிரி இந்த ஜெகத்தை வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா ஒருத்தன் சைத்தன்யமா ஒருத்தன் அறிஞ்சான் அப்படின்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கு பார்த்தாலும் சைத்தன்யம் தான். அதுக்கு மேல நாமரூபம்னு ஒண்ணு இல்லவே இல்லை, எல்லாம் மாயா, வெறும் கல்பனா. நாமரூபம் இல்லவே இல்லை, தங்கம் மட்டும் தான் இருக்கு. அப்ப அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கூட்டமா இருக்கிறதுக்கு பேர் ராசின்னு பேரு. ஒரே சைத்தன்யமா அறிவு கூட்டமா இருக்கிறது கூட்டஸ்தம் அப்படின்னு பேர். இது பிரம்மத்துக்கு லட்சணமா சொல்லிட்டு அதையேவ அச்சலம். ஒரே குவியலா இருக்கிறதுனால, எங்க பார்த்தாலும் பிரம்மமா இருக்கிறதுனால, பிரம்மத்துக்கு அந்நியமா வேற எதுவுமே இல்லாததுனால அதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அச்சலம். அச்சலம்னா அசையாததா. இந்த ஆகாசம் அசையாம இருக்குல்ல, அப்போ ஆகாசத்தை காட்டிலும் அதுக்கும் காரணமா இருக்கிற இந்த பிரம்ம தத்துவம் எப்படிப்பட்டது, அச்சலமா இருக்கு, அசையாததா இருக்கு. யஸ்மாத் அச்சலம் தஸ்மாத் துருவம். எந்த காரணத்தினால அசையாததாக இருக்கிறதோ இந்த ஆத்ம தத்துவம் பிரம்ம தத்துவம், அந்த காரணத்தினால அது துருவம். துருவம்னு அர்த்தம், நித்தியமா இருக்கிறது அப்படின்னு அர்த்தமாகும் அப்படின்னு 3வது ஸ்லோகம் முடிஞ்சு. அப்ப நிர்குண உபாசனை பண்றது வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி என்னது, முதல்ல நேத்தி பண்ணிக்கிட்டே போகணும். இந்த லட்சணங்களை வச்சுக்கிட்டு, ஒவ்வொரு லட்சணத்துக்கும் வச்சுக்கிட்டு, இது இல்லை சிந்திக்கிறது அப்படின்னாவே ஒரு வார்த்தை போதும். அச்சிந்தியம்னு ஒரு லட்சணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, கண்ணை மூடி உட்கார்ந்துக்கிட்டு எதெல்லாம் சிந்தனைக்கு விஷயமா ஒரு தாட்டா வருதோ அதெல்லாம் இது சிந்தனைக்கு வந்துருச்சு, இது ஆத்மா இல்லை, இது சிந்தனைக்கு வந்துருச்சு, இது ஆத்மா இல்லை, இது சிந்தனைக்கு வந்துருச்சு, இது ஆத்மா இல்லை, திருஷ்யம் 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 அப்படின்னு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நெகேட் பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா சிந்தனைக்கு எட்டாதது எது அப்படின்னா வெறும் தான். அதுல மட்டும் இருக்கும். நீங்க எல்லாத்தையும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏதாவது ஒன்னை எடுத்துக்கிட்டு மெடிடேட்ல உட்கார்ந்தா போதும். நான் சொன்ன கேனோபனிஷத்துல அந்நியதேவ தத் விதிதா ஒண்ணு போதும். அறியப்பட்டதற்கு அது வேறானது இந்த ஆத்ம தத்துவம். அப்ப மனசுக்குள்ளார எதெல்லாம் வருதோ அதெல்லாம் அறியப்பட்டது அறியப்பட்டது அறியப்பட்டது, இது அறியப்பட்டது, இது ஆத்மா இல்லை அப்படின்னு நெகேட் பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா கடைசியில அறியப்படாதவனா அவ்வியக்தமா தான் மட்டும் மிச்சம். இது பிரைமரி. இதுக்கப்புறம் மெயின் பிக்சருக்கு வரும்போது மெயினான தியானம் உபாசனை எதுனா நிர்குண உபாசனா. தான் 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 தான்லயே நிக்க. இந்த 2 ப்ராசஸ்க்கு பேரு நிர்குண உபாசனை அப்படின்னு பேரு. அவ்வியக்த உபாசனை, அக்ஷர உபாசனை அப்படின்னு பேர். சரி, இதை பண்ணலாமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிர்குண உபாசனை பண்றவங்களோட குவாலிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு 4வது ஸ்லோகத்துல சொல்ல ஆரம்பிச்சு. சன்னியம் ஏந்திரிய கிராமம் சர்வத்ர சமபுத்தயः தே ப்ராப்னுவந்தி மாமேவ சர்வபூதஹிதே ரதாः. சன்னியம் ஏந்திரிய கிராமம்
சர்வத்ர சமபுத்தயः தே ப்ராப்னுவந்தி மாமேவ சர்வபூதஹிதே ரதாः. ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார், குவாலிட்டி, இந்த நிர்குணத்தை அடையறதுக்கு என்ன குவாலிட்டி வேணும்? நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரிஸ்கிரைப் பண்றது சகுணத்தை தான் பிரிஸ்கிரைப் பண்றேன். நான் உங்களுக்கு ஓங்காரத்தை பண்ண சொல்றேன். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓங்காரம் சிந்திக்க முடியுமா? ஆமா, சிந்திக்க முடியும். அகாரம் சிந்திக்க முடியும், உகாரம் சிந்திக்க முடியும், மகாரம் சிந்திக்க முடியும். அகாரம் சொல்லும் போது விராட்டை சிந்திக்கணும், உகாரம் சொல்லும் போது பிராணனை பாத்தீங்கன்னா சிந்திக்கணும். அதே மகாரம் பண்ணும் போது நாதம் இருக்கு, சிவபெருமானை சிந்திக்கணும் சொல்லியிருக்கேன். அப்போ ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம் அப்படின்னு இந்த அகார உக்கார மகாரத்துல சகுண உபாசனையா இருக்கு, ஈஸி. இதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த நிர்குணம் பாத்தீங்கன்னா விஷயம் இல்லையே, ஆப்ஜெக்ட் இல்லையே. அப்ப பாத்தீங்கன்னா குவாலிட்டி கொஞ்சம் அதிகமா தேவைப்படுது. என்ன குவாலிட்டி சுவாமி அப்படின்னா, சந்நியம்ய இந்திரிய கிராமம், நன்றாக நியம்ய அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்திரியங்களை பாத்தீங்கன்னா ஷட் டவுன் பண்ணி, தாம் யோகமிதி மன்யந்தே பராம் இந்திரிய தாரணம். கட்டோபனிஷத்துல சொல்லும் போது ஸ்ருதி சொல்லுது, 2வது சாப்டர் கட்டோபனிஷத்துல, தாம் யோகமிதி மன்யந்தே பராம் இந்திரிய தாரணம். இந்திரியத்தை பாத்தீங்கன்னா விஷயங்கள்ல போகாம நிறுத்தி வைக்கிறது எதுவோ அதுக்கு பேர் தான் யோகம் என்று சொல்கிறார்கள் அப்படின்னு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் ஆரம்பிக்கும் போதே 3:41 நினைக்கிறேன், அங்க சொல்லும் போது சொல்றாரு, மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? தஸ்மாத்வம் இந்திரியான் யாதவ் நியம்ய பரதர்ஷப பாப்மானம் பிரஜகியேனம் ஞான விஜான நாசனம். முதல்ல இந்திரியத்தை பாத்தீங்கன்னா வசப்படுத்துவாயாக அப்படின்னு சொல்ற. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா 2வது சாப்டர்ல எதெல்லாம் இருக்கோ, 2வது சாப்டர்ல 55வது ஸ்லோகத்துல இருந்து 72வது ஸ்லோகம் வரைக்கும் ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஞானம் யாருக்கு பாத்தீங்கன்னா இந்த நிர்குண ஞானம் யாருக்கு ஆகும் அப்படின்னு வரும்போது அங்க பாத்தீங்கன்னா வசேகி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதான் இருக்கு. 2:61 ரொம்ப கிளியரா இருக்கு. தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹ வசேகி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. இந்த இந்திரியங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தானி சர்வாணி சம்யம்ய நல்ல முறையில கண்ட்ரோல் பண்ணி தன் வசப்படுத்தி, யுக்த ஆசீத மத்பரக யோகத்தோடு கூடினவனா என்னையே அந்த சுத்த பிரம்மத்தையே லட்சியமா வச்சுக்கிட்டு ஒருத்தன் அமரட்டும். வசேகி யஸ்யேந்திரியாணி எவனுக்கு பாத்தீங்கன்னா இந்திரியங்கள் வசப்பட்டதோ தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா அவனுடைய அறிவு இந்த ஆத்ம ஞானம் நிலை பெற்றதா ஆகும், நிஷ்டனா ஆக முடியும். அதே மாதிரி யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானீவ சர்வஷா இந்திரியான் இந்திரியார்த்தேபியக தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா 58 சொல்லுது, 2:58. எப்படி பாத்தீங்கன்னா ஆமை பாத்தீங்கன்னா எல்லா கால்களையும் தலையையும் உள்ள இழுத்துக்கிட்டு கோட்டுக்குள்ளார இழுத்துக்குமோ சேஃபா இருக்கும். ஒரு வீடியோ கூட உங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பியிருந்தேன்னு நினைக்கிறேன் நான். ஒரு சிங்கமோ ஒரு புலியோ ஏதோ ட்ரை பண்ணுது, அந்த ஓட்டுக்குள்ளார அந்த எல்லாம் உள்ள போனதுக்கு பிறகு அது ட்ரை பண்ணி பார்த்து அந்த சிங்கத்தோ புலியால ஒன்றும் பண்ண முடியல, அதை சாப்பிட முடியல, ஒன்றும் பண்ண முடியல. கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்து தூக்கி போட்டு போயிடுச்சு. அப்ப சேஃபா இருக்கணும் அப்படின்னா இந்திரியங்கள் எல்லாம் ஒருத்தருக்குள்ளார அடங்கிடுச்சு அப்படின்னா, இந்திரிய விஷயங்களில் செல்லாமல் இந்திரியங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அவனுடைய அறிவானது நிலை பெற்றதாக அகமகமகம்ன்ற ஸ்புரணத்தில் அவனுக்கு நிற்க முடியும். நிஷ்டையை சம்பாதிக்கிறதுக்கு இவ்வளவு சொல்லியிருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஆரம்பத்திலே சொல்லுது, இந்திரியங்களை பாத்தீங்கன்னா நிரோதம் பண்ணாம விஷயங்கள்லயே போயிட்டு இருக்கிற மனசால சப்தமா தெரிஞ்சிருந்தாலும் இந்த ஆத்மாவை அடைய முடியாது, அந்த வெறும் நிர்குண நிராகாரத்தை அடைய முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? சந்நியம்ய இந்திரிய கிராமம். இந்திரிய கிராமம்னா இந்திரிய கூட்டம், இந்திரிய சமுதாயம், பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம். இதை எல்லாத்தையும் நிதித்தியாசனத்துல இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? சம்நியம்ய நன்றாக அடக்கி. அடக்கிறதுக்கு என்ன எது சொல்லியிருக்கோம்? பிராணாயாமம். பிராணாயாமத்து மூலமா பிரத்யாகாரம் சொல்லக்கூடிய இந்திரிய விஷயங்கள்ல போகாம இந்திரியங்கள் அந்தந்த கோலக்கத்திலேயே இருக்கிறதுக்கு பேர் பிரத்யாகாரம்னு பேர். அப்ப பிரத்யாகாரம் சித்திக்கணும் அப்படின்னா பிராணாயாமத்தை ஒருத்தன்
சித்தப்படுத்தும். பிராணாயாமம் சித்திக்கணும்னா ஒருத்தருக்கு ஆசனம் சித்திக்கணும். ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம். பிரத்யாகாரத்து மூலமா இந்திரியங்களை நல்லா கண்ட்ரோல் பண்ணி, தாரணை மூலமா அந்த நிர்குணத்தை வந்து பாத்தீங்கன்னா மெதுவா தாரணை பண்ணி, அதுக்கப்புறம் தியானம் பண்ணி சமாதி அடையும். அப்ப அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யாரு வந்து இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணி சர்வத்திர சமபுத்தையாக, நிர்குணம் இல்ல, நிர்குணம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வத்திலையும் அந்த நான் தான் இருக்கின்றேன், தான்ல வந்து நிக்கணும். அந்த தானை வந்து பாத்தீங்கன்னா சர்வத்திலையும் பார்க்கணும். சர்வத்திர சமபுத்தையக, சின்ன குருவியிலிருந்து ஒரு பெரிய சாண்டாளன்ல இருந்து, பெரிய வந்து பாத்தீங்கன்னா பிராமணன்ல இருந்து, பிரம்மால இருந்து, இந்த உலகத்துல எந்த ஜீவராசிகள் எல்லாத்தையும் நம்ம பாக்குறோமோ எல்லாத்திலையும் ஏன்ட்டு இருக்க அந்த கான்சியஸ்னஸ் தான் எல்லாத்திலையும் இருக்கு ஆத்மாவா. கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல எந்த ஒரு பேதமும் இல்லை. அவன் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்காரன், யூரோப்பியன், இவன் வந்து சைனாக்காரன், கொரியன், இவன் இந்தியன், இவன் வந்து பாத்தீங்கன்னா கன்னடாக்காரன், இவன் ஆந்திராக்காரன், இவன் கேரளாக்காரன், இவன் தமிழ்நாடு, எவ்வளவு பேதம் இல்லை. எல்லா பேதத்தையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா சர்வத்திர சமபுத்தையக, எல்லா ஜீவராசிகள்லையும் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா தான் இருக்கு, ஆத்மாக்கு மேலதான் எல்லாம் இருக்கு, ஆத்மா கண்ணியமா வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு அந்த ஆத்மாவை சர்வத்திர பார்க்கிறவன் எவனோ அவர்கள் என்ன ஆகுறாங்க அப்படின்னா, இந்த விதமா பார்க்கிறவங்க தே பிராப்னுவந்தி மாமேவ, அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னையே அடைகின்றார்கள். அவங்க அடையும் போது எப்படி இருக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வபூத ஹிதேரதாக. முக்கியமானது நம்ம வள்ளலார் சொல்லும்போது சொல்றாருல, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நானும் வாடினேன். இது மெதுவா உங்களுக்குள்ளார ஞானம் போக 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு மற்ற ஜீவராசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி அடையிறத நம்ம சந்தோஷப்படும். யாராவது ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது ப்ரொவைட் பண்ணி அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து நம்ம சந்தோஷப்படுறது. அம்மா என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதார்த்தங்கள் எல்லாம் நல்ல நல்ல பதார்த்தங்கள்லாம் கொடுத்து சாப்பிட வச்சு பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு பார்ப்பாங்கல்ல அம்மா அப்பா. அதே மாதிரி இந்த ஞானி புருஷன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஊர்ல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் எதையாவது பண்ணிட்டு நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க அப்படின்னு இந்த உலகத்துல இருக்கிற சர்வ ஜீவராசிகளோட சந்தோஷத்திலையும் சர்வ ஜீவராசிகளோட ஹிதத்திலையும் ரமிக்கின்றவனா இவன் இருப்பான். அப்போ யாரெல்லாம் நிர்குண உபாசனை பண்றாங்களோ குவாலிட்டி என்ன வந்துடும், நல்ல இந்திரியங்களை வசப்படுத்தியவர்கள், எல்லா இடத்திலையும் சமபுத்தி உடையவர்கள் அவர்கள். அது மட்டும் இல்லாம எல்லா ஜீவராசிகளுடைய ஹிதத்திலும் மகிழ்பவர்கள், அவர்கள் என்னையே அடைகின்றார்கள். இதோட நிப்பாட்டுங்க, மீதி இருக்கிறத நம்ம நாளைக்கு பாஷையில பார்க்கணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. ஜி நாளைக்கு அஷ்டமி, நாளைக்கு லீவு, நாளை மறுநாள் நவமியிலிருந்து பார்க்கலாம். நமஸ்காரம் 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 நமஸ்காரம்.